இன்றைக்கு நம்முடைய தலைப்பு பாவ வல்லமையும் பரம விடுதலையும். பிரியமானவர்களே, இன்றைக்கு இருக்கிறதான இந்த சப்ஜெக்டை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு சிறு கதையோடு கூட இதை நான் ஆரம்பிக்கும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். ஆண்டவருடைய கல்வாரி பகுதியின் பாடுகளை குறித்து நான் சொல்லும்படி வாஞ்சிப்பதற்கு முன்பாக இன்றைக்கு இருக்கிற நம்முடைய சப்ஜெக்டுடைய சார் அம்சம் ரோமர் 6ஆம் அதிகாரம் 4, 5, 6, 7 இந்த வசன பகுதிகள். இதை முழுமையாக வாசிப்போம் என்றால் நமக்கு நேரமாகிவிடும். ஆகவே இதை நீங்கள் மைய கருத்தாக வைத்துக் கொள்ளுங்கள். நாம் இந்த மைய கருத்தை வைத்துக் கொண்டு நாம் செயலாற்றப் போகிறோம். பிரியமானவர்களே, ஒரு கதையோடு இதை நான் ஆரம்பிக்கும்படி வாஞ்சிக்கிறேன். ஒரு பட்டணத்தில் ஒரு மனுஷன், வாலிபன், நன்றாக படித்திருந்தான். நல்ல படிப்பு படித்து அவன் நல்ல தேகமுள்ள ஒரு மனுஷன். நல்ல உடல் பயிற்சி செய்து நன்றாக உடற்பயிற்சி செய்தான். ஒரு தேகமுள்ள ஒரு நல்ல மனுஷன். படித்து முடித்து வேலைக்காக பல இடங்களுக்கு அலைந்து திரிந்து பல நாட்கள் பிரயாசப்பட்டு வேலை கிடைக்கவில்லை. வேலை கிடைக்காததனால் அவன் மிகவும் தவித்துக் கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு மகிழ்ச்சி விட்டக்கூடியதான காரியம் செய்தித்தாளில் வந்தது. இங்கு இருக்கிறதான மிருக காட்சி சாலையில் ஒரு வேலை இருக்கிறது, யார் வேணாமானாலும் விண்ணப்பம் பண்ணலாம், அவர்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி ஒரு செய்தி வந்தது. அந்த செய்தியை பார்த்து அவன் சந்தோஷப்பட்டு அவன் அங்கு போனான். அங்கு போய் வேலைக்காக நின்று கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தான். ஆனால் அங்கு சொன்னவர்கள், அந்த மிருக காட்சி சாலை நிறுவனத்தார் சொன்ன வார்த்தைகளை உனக்கு அதிர்ச்சி விட்டக்கூடியதாக இருந்தது. ஆனாலும் சற்று யோசித்து அதை செய்யலானான். அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? நீ வேலைக்காக வந்திருக்க, உனக்கு ஒரு வேலை இருக்கு, ஆனா நீ செய்வியோ என்னன்னு எனக்கு தெரியல. அந்த வேலை என்ன தெரியுமா? இந்த ஜூல ஒரு மனசு குரங்கு இருந்துச்சு, அது செத்து போயிடுச்சு. இந்த வேலைக்கு நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு பகுதி, நீ வேலைக்கு அமர்ந்த பிற்பாடு காலையிலே இருட்டோட வந்துடணும். இந்த மனித குரங்குடைய ஒரு ட்ரெஸ் இருக்கு, அதை நீ போட்டுக்கணும். ஏன்னா அந்த மனித குரங்கை வச்சுதான் அங்க நல்ல வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய ஸ்கூல்ல இருக்கிறவங்க, குட்டி பிள்ளைங்க முதற்கொண்டு வர்றாங்க. இது முக்கியமா இது விடுமுறை நாள் ஆரம்பிச்சிருச்சு. ஆகவே நிறைய பிள்ளைங்க இந்த குரங்குக்காக தான் வந்தாங்க. அந்த குரங்கு சுத்து போச்சு. ஆகவே நீ அந்த உடையை மாட்டிட்டு காலையிலிருந்து நீ ஒவ்வொரு பகுதியா மரமரமா ஓடி ஓடி தவ்வி குதிச்சு ஓடி 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 விளையாண்டுட்டே இருக்கணும். உன்னை பார்த்து நிறைய பிள்ளைங்க வருவாங்க. இப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு உற்சாகம் மூட்டக்கூடியதான ஒரு காட்சியா நீ இருப்ப. இதுக்கு சம்மதிச்சா வேலைக்கு சேர்ந்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. யோசித்தான், படிச்சிருக்கணும், படிப்பு கேட்ட வேலை இல்லை, ஆனாலும் வேலை இல்லாம இவ்வளவு நாள் அலைஞ்சிட்டோம், வேற என்ன செய்ய தெரியல. அப்படிப்பட்ட நேரத்துல யோசித்து வறுமை நிமித்தமா ஒத்துக்கிட்டான். வேலைக்காக அவன் அமர்த்தப்பட்ட நாள்ல அவன் வேலைக்கு போய் சேர்ந்தான். காலையிலே அந்த மனித குரங்கு ட்ரெஸ்ஸை போட்டுட்டான். ஒவ்வொரு கொப்பு கொப்பா தவி விளையாண்டுகிட்டே இருக்கிறான். நல்ல உடல் தேகம் உள்ளதான் ஒரு மனுஷன். குட்டி பிள்ளைங்கள்லாம் கைதட்டி சந்தோஷப்படுறாங்க. பார்த்து 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 இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்க. அவங்க கொடுக்கறதான கடலையை வாங்கி சாப்பிட்டுக்கலாம், வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிட்டுக்கலாம், மிட்டாயை வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இப்படி ஏதோ ஒன்று சாப்பிட்டு அவங்களை சந்தோஷப்படுத்திட்டே இருக்கிறான். இப்படி அவன் ஓடி 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 பகல் பொழுது முடிந்து கொண்டிருக்கிறது. கலைச்சி போற நேரம் வந்துருச்சு. அவனுக்கு எவ்வளவுதான் அன்னைக்கு தான் முதல் நாள். இப்படி நேரத்தில் கொப்பு விட்டு கொப்பு தாண்டிட்டே போகும்போது அங்க இருக்கிறதான அந்த கொப்புல தாண்டிட்டு போற இந்த பையன், இந்த மனுஷன், அங்க இருக்கிறதான சிங்கங்களுடைய சஃபாரி இருக்கிறது, அது திறந்து விடப்பட்ட கூண்டு, அதுக்குள்ள கொப்பு விட்டு கொப்பு தாண்ட நேரத்துல தவறி உள்ள விழுந்துட்டான். விழுந்த உடனே சிங்கத்தை பாக்குறான். சிங்கத்தை பார்த்த மாத்திரத்துல விழுந்த உடனே காப்பாத்துங்க 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 கூச்சல் போடுறான். காப்பாத்துங்க 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 கத்தி பதறிட்டு இருக்கிற சிங்கம் கிட்ட வந்துச்சு. கிட்ட வந்த சிங்கம் அவன் கிட்ட வந்து, ஏய் சத்தம் போடாத, நானும் உன்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கிறவன். டே வச்சானமே, இது பார்க்கறதுக்கு ஒரு சின்ன கதை போலதான் இருக்கும். இன்னைக்கு மனுஷன் இப்படித்தான் வேஷமாகவே தெரிய கத்துக்கிட்டான். எல்லாருக்கும் முன்னால எப்படி நடிக்கணும்னு தெரியும், நமக்கு எப்ப என்ன செய்யணும் தெரியும். இவங்க முன்னால சிரிக்கணும்னா சிரிப்போம், அவங்க முன்னால முஞ்ச உம்மன் வைக்கணும் வச்சிருப்போம். சில நேரங்களில் இந்த அக்காவை பார்த்தா ரொம்ப அமைதியா இருப்போம், இந்த அக்கா பார்த்தா தலைமையில ஏறி போகும். எத்தனையோ நேரங்களில் எந்த ஊழியக்காரருக்கு ஸ்தோத்திரம் பயத்தோட பண்ணணும், யார்ட்ட விளையாட்டோட பண்ணணும் நமக்கு தெரியும்.
எத்தனையோ நேரங்கள்ல மனுஷன் வேஷமாகவே திரிகிறான். எல்லாரும் பார்க்கும்போது இதையும் அதையும் செஞ்சு வேஷம் போடுறான். ஆனா சூழ்நிலைகள் நெருக்கி பிரச்சனைகள் அவன் கிட்ட வரும்போது காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. தேவஜனமே, இந்த ராத்திரி வேளையில கூட நீயும் காப்பாத்துங்க காப்பாத்துங்க, எனக்கு யாராவது இருக்க மாட்டாங்களா என்று கதறிக்கொண்டிருக்கிற ஒரு ஆளாக இருக்கக்கூடும். கர்த்தர் உன்னோடு கூட இடைப்பட போகிறார். தேவஜனமே, மனுஷன் வேஷமாகவே திரிகிறான். அவன் எல்லாருக்கும் நடித்துக் கொண்டே இருக்கிறான். மனுஷனை பற்றி நம்ம சொல்லணும்னா, இந்த மனுஷன் நாகரிகங்கிறது இன்னனே தெரியாம நாகரிகத்தை வளர்க்கறதுக்கு எல்லா முயற்சியும் எடுத்துட்டே இருக்கிறான். தத்துவங்களுடைய மூல புருஷன் அவரை பத்தி அவனுக்கு தெரியாது. ஆனா தத்துவ ஞானி போல தன்னை உலகுக்கு காட்டி வேஷம் போட்டு நடிச்சிட்டு இருக்கிறான். கலைகளுடைய முதல் காரணர், அந்த கலைகளுக்கெல்லாம் முதல் நபர் எங்கிருந்து அந்த ஊற்று புறப்படுதோ அவரை பத்தியே தெரியாது. ஆனால் தன்னை சர்வகலா வல்லகனை போல எல்லாருக்கும் மேல காட்டி நடிக்கிறான். தேவ ஜனமே, சட்டங்களை தந்த நாயகனை பற்றி அவனுக்கு தெரியாது. ஆனா வாழ்க்கையில மூல சட்டங்களை ஏற்ற கற்றுக்கொண்டான். சொல்ல போனா இப்படிப்பட்ட மனுஷன் கற்பனையினால ஒரு உலகத்தை தானே தன்னுடைய மனதில் படைச்சி தன்னுடைய சொந்த ஞானத்தினால அதுக்கு மெருகேற்றி இப்படி தன் சொந்த முயற்சினால முயற்சி பண்ணி ஒரு நேரம் வருது, எல்லாமே உடைஞ்சு கீழே விழுது. காப்பாத்துங்க கத்துறான். இவன் யாரை பார்த்து காப்பாத்துங்கன்னு சொல்றானோ அந்த உதவியை நாடி காப்பாத்துறான். அந்த ஆள் கூட தன்னையும் காப்பாத்துங்கன்றான். தேவஜனமே, நம்முடைய மனுஷனாகி நம்முடைய வாழ்க்கையில இப்படித்தான் விளையாடி வேஷம் போட்டே நாம் கத்துக்கொண்டோம். இன்னைக்கும் உங்களோடு நான் இடைப்படுகிறேன். இப்படிப்பட்ட வேஷமா வாழ்க்கக்கூடிய சிலர் நம்முடைய மத்தியில் வந்திருக்கக்கூடும். ஒருவேளை நிறைய பேர் நம்முடைய மத்தியில் வந்திருக்கக்கூடும். இப்படிப்பட்ட சூழ்நிலை யார் இருந்தாலும் சரி, இந்த ராத்திரி வேலையில கர்த்தர் உங்களோடு கூட இடைபடி வாஞ்சிக்கிறார். எனக்கு இப்படி தொண்டை கட்டுறதை பார்த்தீங்க, பயப்படாதீங்க. இது எல்லா இடங்களையும் வரும், கொஞ்ச நேரத்தில் போயிடும். அதை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி வரும். அதுக்கப்புறம் ஜெயிக்க நம்ம தான் ஜெயிப்போம். ரைட்? தேவ ஜனமே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியில மனுஷன் தன்னை வேஷமாகவே திரிஞ்சு தன்னை காப்பாற்றுங்க கத்திக் கொண்டிருக்கிற ஒரு காலம் தான் இந்த காலம். டாக்டர் ஜான் ஸ்டட் என்கிற ஒருவர் பல புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட அவர் மனுஷனுடைய ஒழுக்க நெறி என்கிற புஸ்தகத்தை எழுதும் போது, இன்னைக்கு மனுஷனுக்கு தேவை என்ன தெரியுமா? வெறும் நம்பிக்கை மனசுல சொல்றதில்ல, அந்த நம்பிக்கைன்னு சொல்றது ஒரு கான்ட்ராக்டா, ஒரு நம்பிக்கை பத்திரமாகி ஊர்ஜிதப்படுத்துகிற நிலவரத்தை எட்டித்தான் ஆகணும். ஏதோ வீட்டுக்கு ஒரு கதவு செஞ்சு வைக்கிறது இல்ல, அந்த கதவுக்கு ஒரு தாழ்பால் போட்டு அதை பூட்டுனா தான் அந்த கதவுக்கு ஒரு மதிப்புன்றது இருக்கு. டிக்கெட் பயணத்தினுடைய அந்த பயணத்தின் தொகையை சொன்னா போதாது, அதுக்கு டிக்கெட் அச்சிடப்பட்டு அதுக்கு ஒரு கண்டக்டரை போட்டு அதை சாரியா வாங்கி கலெக்ட் பண்ணா தான் அதுக்கு ஒரு முடிவு வருது. இன்னும் சொல்ல போனா சட்டம் ஒழுங்குங்கிறத நீ சொல்லலாம், ஆனா ஒரு காவல்துறைங்கிறத வச்சு அவனுக்கு கன்னை கொடுத்து அவனுக்கு ஆட்களை கொடுத்து இருந்தா தான் சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்படும். இது போல மனுஷன் கற்பனை அளவில் நிறைய காரியங்களை சொல்லி பழகிட்டான். ஆனா இந்த சொல்லப்பட்ட அத்தனை காரியம் செயல்முறைக்கு வரணும் சொன்னா அந்த பிரச்சனைக்கு பின்னால் இருக்கிற எதுன்னு கண்டுபிடிக்காத பட்சத்துல அது தீர்க்கவே முடியாது. மனுஷனுடைய பிரச்சனை என்ன? எத்தனையோ பிரச்சனைகளுக்கு அந்த பிரச்சனைகள் மத்தியில் இதுதான் பிரச்சனைக்கு காரணம். அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? தேவ ஜனமே, இன்றைய நூற்றாண்டை நம்ம பார்ப்போம் சொன்னா அவர் சொல்ற ஒரு காரியம், மனுஷனுடைய பிரச்சனைக்கெல்லாம் காரணம் பாவம். அந்த பாவத்தினால்தான் இத்தனை இருக்கு. அதுக்கு ஒரு முடிவு உண்டாக்காத பட்சத்துல எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு காரியத்தை செஞ்சாலும் கடைசியா காப்பாத்துங்கிற சத்தம் தான். தேவ ஜனமே, கிட்டத்தட்ட 40 பெரிய யுத்தங்கள் இந்த உலகத்தில் நடந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா ஜெர்மன் தத்துவ ஞானி நீச்சே என்கிறவர் இப்படி சொல்கிறார், இப்ப இந்த 20ஆம் நூற்றாண்டுல 21ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்துல நடந்த யுத்தத்துல ரத்தம் சிந்திருப்பாங்கல்ல, திரளான ரத்தம். அதை பார்க்கும்போது இந்த நூற்றாண்டுல கடவுள்னு ஒருத்தர் செத்துட்டாரா அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளவு தூரத்துக்கு பிரச்சனைகளும் போராட்டங்களும் தலைவிரிச்சு ஆடுது. பிரியமானவர்களே, இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஒரு நாள் ஒரு செய்தித்தாள்ல அந்த எடிட்டோரியல் ரிப்போர்ட்ல இப்படி எழுதியிருந்தான், இந்த உலகம் எந்த இடத்துல தவறுது, அந்த தவறுக்கு காரணம் என்ன ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. வாட் இஸ் ராங் வித் தி வேர்ல்ட்? இந்த உலகம் எங்க தவறு பண்ணியா, எந்த இடத்துல தவறு பண்ணு, இந்த உலகத்துடைய தவறுக்கு காரணம் எது? அதுக்கு C.K. செஸ்டர்டன்கிறதான ஒரு தத்துவ ஞானி இப்படி எழுதியிருந்தார், இந்த உலகம் அதுக்குரிய தப்புக்கு காரணம், தவறுக்கு காரணம்
நான் தான் எழுதி தண்டை கையெழுத்த போட்டிருந்த C.K. செஸ்டர்டன். அந்த அர்த்தம் என்ன? உலகத்துல பிரச்சனைக்கு காரணம் மனுஷனுக்கு பிரச்சனைக்கு காரணம் அவனுடைய இருதயம், இந்த இருதயத்துக்கு பிரச்சனைக்கு காரணம் படிந்திருக்கிற பாவம். தெய்வச்சனமே, இன்னைக்கு முழு மனுக்குலத்தை பார்த்துட்டா எத்தனையோ காரியத்தை நீ செய்யலாம், எத்தனையோ காரியத்தை நீ மேன்மையா நீ சொல்லலாம். ஆனா உன் வாழ்க்கையின் பிரச்சனை, உன் வாழ்க்கையின் கஷ்டம் எதுல படிச்சிருக்கு? வேற எங்கேயும் இல்ல, பாவத்துல. எத்தனையோ பரிகாரத்தை நீ செஞ்சாலும் உன் இதயத்துக்குள்ள இருக்கிற பாவத்தோட நீ சரியா டீல் பண்ணாட்டா உன் அதை விட்டு வைக்காது. ஒரு நேரத்துல விளையாட்டு காட்டத்தான் செய்யும். பாவங்கிறது என்ன? இந்த பாவத்தின் வல்லமைங்கிறது என்ன? அதை குறித்து நாம் இன்னைக்கு தியானிக்க போறோம். தேவ ஜனமே, பாவங்கிற வேர்ட் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணி பழகிட்டோம். இது எல்லாருக்குமே நம்ம வாயில இருக்கு. பாவங்கிற வேர்ட் மார்னிங் டு நைட். இன்னைக்கு கூட நீங்க நிறைய பேர் பாவமே அப்படின்னு சொல்லிப்பீங்க. அடப்பாவமே, அடப்பாவி, ரைட்? இந்த வேர்ட் சொல்லுவோம், ரைட்? அங்க ஒரு பையன் இருக்கிறான், அவன் நடந்து வந்துட்டே இருக்கிறான், திரும்பி பார்க்காதீங்க, யாரும் வரல, வந்துட்டே இருக்கிறான். வந்துட்டு இருக்கிற கீழே டப்பான் கீழே விழுந்துட்டான். விழுந்த உடனே என்ன சொல்ல? அடப்பாவமே, எழும்புறா அடப்பாவம். ஒருத்தன் சைக்கிள் அப்படி ஓடிட்டே போறான், சைக்கிள் அப்படி திரும்ப நேரத்தை சரன்னு கீழே வலி விழுந்துட்டான். அடப்பாவமேன்னு சொல்லும். நான் சொல்ல புரியுதா? இந்த பாவம் நம்ம காலையில நைட் வரைக்கும் சொல்லலாம். அந்த பாவம்னா என்ன? நிறைய சிஸ்டர்ஸ் இருக்கீங்க, ரைட்? நீங்க பால் பொங்க வைக்கிறீங்க, பால் அப்படியே பொங்கி வருது, பொங்கி டமான் கவிஞ்சிச்சு, பால் பொங்கி ஊத்திருச்சு, அடுப்பெல்லாம் அணைஞ்சு போச்சு. அடப்பாவமே. எது பாவம்? பால் பாவமா, அடுப்பு பாவமா, சட்டி பாவமா, சிஸ்டர்ஸ் பாவம்? யார் பாவம்? பாவங்கிற வேர்ட் நம்ம மைண்ட்ல யூஸ் பண்ணிட்டோம் பிரியமானவர்கள். ஆனா பாவங்கிற வேர்டை பத்தி நமக்கு யோசித்து பாக்குறது இல்ல. பாவம்னா எது? மனுஷனுடைய வாழ்க்கையில பாவங்கிறது நம்முடைய வார்த்தையில அடிக்கடி யூஸ் பண்ணோம். ஆனா பாவத்தை பத்தி நம்ம சிந்திக்கிறது. பாவங்கிறத பத்தி பைபிள் ஒரு பட்டியல் இருக்கு, நிறைய லிஸ்ட் இருக்கு, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பத்தி. இது 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 பாவம். இன்னைக்கு அதை பத்தி நான் சொல்ல வரல. இன்னைக்கு பாவங்கிற வார்த்தைக்கு முதலாவது பாவம் என்றால் என்ன, அதுக்கு 2 அர்த்தங்களை சொல்லி அடுத்து பாவத்தின் வல்லமை பற்றி நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். நம்பர் 1, பாவம்ங்கிற வேர்ட், அதுக்கு மூல பாஷையில அதுக்கு பேர் ஹமாஷியா. ஹமாஷியாங்கிறதான அந்த வார்த்தையை நீங்க கண்டுபிடிக்கணும்னு சொன்னா அதுக்கு பேர் மிஸ்ஸிங் த மார்க், லக்கை தவற விடுதல். அது லக்கை தவற விடுதல்ங்கிறது அர்த்தம் என்னன்னா, இந்தியாவுடைய தேசிய விளையாட்டு என்ன? சத்தமா சொல்லுங்க. ஹாக்கி, வலைகோல் பந்தாட்டம். அதுபோல கிரேக்க நாட்டில் அவங்களுடைய தேசிய விளையாட்டு அம்பு ஏறுது. அம்பு எடுத்து அப்படி எய்யும் போது அந்த அம்பு போய் அந்த லெக்க கரெக்டா குத்தணும். உதாரணம், அந்த அம்பு என்ன, அந்த லெக்க கரெக்டா குத்தணும். அந்த அம்பு அந்த லெக்க கரெக்டா குத்தாம, இந்த லெக்க போய் குத்தாம மேலேயோ கீழேயோ எங்கேயோ போயிடுச்சுன்னா சுத்தி நின்று வேடிக்கை பாக்குறவங்க அந்த அம்பு எய்வான், அந்த அம்பு போய் லெக்க குத்தா மேலேயோ கீழே போயிடுச்சுன்னா சுத்தி நிக்கிறவங்க எல்லாம் கை தட்டி ஹமாஷியா 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 அப்படி கத்துவாங்க. அர்த்தம் அம்பு பாவம் செஞ்சிருச்சு, அம்பு பாவம் செஞ்சிருச்சு. அர்த்தம் அம்பு லக்க தவற விட்டுருச்சு. தேவஜனமே, நீயும் நானும் தேவனால் விடப்பட்ட ஒரு அம்பை போல இருக்கிறோம். உனக்கு எனக்கும் ஒரு லக்கு இருக்கு, அந்த லக்குல தான் குத்தணும். நீ பார்க்கலாம், ஆனா ஆண்டவர் ஒரு லக்கு வச்சிருக்கிற, அது அப்படிதான் பார்க்க முடியும். நீ பேசலாம், ஆண்டவருக்கு ஒரு லக்கு இருக்கு, அதை அப்படிதான் நீ பேச முடியும். உனக்கும் எனக்கும் தேவன் ஒரு டார்கெட் வச்சிருக்கார், லக். அது என்ன தெரியுமா? மத்திய 5 கடைசி வசனம், உன் பரமபிதா பூர்ண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராக இருக்க கடவீர்கள். அதான் நம்முடைய டார்கெட். இதை மனசுல வச்சுக்கோ. அப்போ நம்முடைய ஒவ்வொருத்தரை குறித்தும் பார்க்கிறது, நிக்கிறது, நடக்கிறது, பேசுறது, அத்தனைக்கு ஒரு டார்கெட் இருக்கு, லக்கு. அதுபடிதான் போய் குத்தணும். அந்த குத்தாம நீ பார்க்கலாம், பார்க்கறது தப்பு இல்லை, இச்சையோடு பார்க்கறது தப்பு. நீ சாப்பிடலாம், உன் வயிற்று பசிக்கு ஒரு பானை சோறு சாப்பிட்டாலும் தப்பு கிடையாது. ஒரு பானை சோறு, பொங்கி வச்ச சோறெல்லாம் நீயே சாப்பிட்டு போ. அதே நேரத்தில் இச்சித்து நீ ஆசைப்பட்டு இச்சித்து சாப்பிட்ற ஒரு பிடினால அது பாவம். இச்சித்து புசிப்பது பாவம். ஆகவே இப்படி தேவன் உன்னை குறித்தும் என்னை குறித்தும் இப்படித்தான் பார்க்கணும், இப்படித்தான் பேசணும், இப்படித்தான் செய்யணும் அப்படி ஒரு லக்கு வச்சிருக்கிறார். அந்த லக்க தவற விட அத்தனையும் ஹமாஷியா, சின், பாவம் செஞ்சிட்டோம். தேவஜனமே, இன்றைக்கு நன்றாக தெரிந்து கொள், உன்னுடைய லைஃப்ல நீ எங்க இருக்கிற, உன் பேச்சுல, வார்த்தையில, நடக்கையில, உன் எண்ணங்கள்ல எங்கெங்கெல்லாம் நீ தப்பு பண்ணிட்டே இருக்கிற. இட்ஸ் கால்ட் ஹமாஷியா, சின், பாவம். ஆகவே ஒரு தேவனுடைய பிள்ளை குறித்து ஆண்டவருக்கு ஏற்கனவே ஒரு பிளான் இருக்கு.
அதை மிஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் அதிகமான நேரம் ஒரு தேவனுடைய பிள்ளை நான் எங்க போகணும், என்ன செய்யணும், எப்படி பார்க்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து தன்னை ஒவ்வொரு நடவடிக்கையும் எண்ணங்களும் அந்த கரெக்டா லெக்க போய் குத்தணும். தவறிச்சுன்னா ஹமாஷியா ஹமாஷியா. அந்த கிரேக்க நாட்டுல எல்லாம் சுத்தி நின்று ஹமாஷியா ஒரு சின்ன கூட்டம் தான் கத்திருப்பாங்க. ஆனா நம்முடைய லைஃப்ல எத்தனையோ பேர் சுத்தி இந்த ஆவி உலகத்துல பார்த்து ஏய் ஹமாஷியா ஹமாஷியா கத்திட்டே இருப்பாங்க. இவ்வளவு பயங்கரம். தேவனுடைய ஜனமே, நம்முடைய லைஃப்ல ஹமாஷியாங்கிறது மிஸ்ஸிங் த மார்க். நம்பர் 2, நம்முடைய பாவங்கிறது உன்னுடைய எல்லையை தாண்டி மிஞ்சி போறது. ரைட்? சவுலுடைய காரியத்தை எடுத்துட்டீங்கன்னா அதுல போட்டுருக்கு, அங்க கூட ஹமாஷியாங்கிறது வேர்ட் தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது அர்த்தம் சாமுவேல் சொன்னா, சவுலே நான் வந்துடுறேன், அப்புறம் பலி செலுத்தலாம். நீங்க நினைச்சு பாருங்க அந்த சம்பவத்தை. அது சாதாரண விஷயம் இல்லை. அவன் காத்துக்கிட்டே இருக்கிறான். பெலிஸ்தியர் வர்றாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் பெலிஸ்தியர் வந்து கொண்டிருக்கும் போது இவங்க சாமுவேல் வர்றதுக்கு லேட் ஆகிட்டே இருக்கும்போது ஜனங்கள் சொல்றாங்க, ஏய் சால், நான் சீக்கிரம் பெலிஸ்தியர் நெருக்கிறாங்க, நீ என்ன பண்ற? இன்னும் கொஞ்ச நேரம் கூட கேர்ஃபுல்லா இல்லாட்டா நம்மளை அழிச்சிடுவாங்க, மேல விழுந்து நம்மளை காலி பண்ணிடுவாங்க, நீ எழும்பு யுத்தம் பண்ணுவோம். நீங்க நினைச்சு பாருங்க அவனுக்கு எவ்வளவு பெரிய டென்ஷனான டைம். பெலிஸ்தியர் நெருக்கிறாங்க. இவங்க எல்லாம் சொல்றாங்க, வந்துட்டான், கிட்ட வந்துட்டான். அவங்க சொல்றாங்க, நானும் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய ஸ்திரீகளையும் விருதாவாக கொண்டு போட முடியாது கொண்டு வந்திருக்கிறேன், நீ சீக்கிரம் யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ண. நெருக்க சூழ்நிலை நான் பாக்குறேன், டெய்லி பாக்குறான். சாமுவேல் வந்துருவாரா. சாமுவேல் அந்த டைம்ல பிரஷர் எல்லாம் ஈஸியா சொல்லிடுவாங்க, சவுல் பலி செலுத்திட்டான் முந்தி. ஆனா அந்த டென்ஷன்ல நீங்க இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கஷ்டம் தெரியும். அந்த டென்ஷன்ல அவன் செலுத்தான். 7 நாள் காத்திருந்தான். குறித்த நாள் வரையும் காத்தான், குறித்த மனுஷன் வர வரையும் காத்திருக்கல. எல்லையை தாண்டிட்டான், இவன் பலி செலுத்திட்டான். தேவனுடைய ஜனமே, இஸ்ரவேலர்களுடைய மத்தியில கூட ஒரு வாரா இருந்தாலும் யுத்தம் வந்தாலும் ஒரு பலி செலுத்தி அந்த குறிக்கப்பட்ட ஆள் தான் அதை செலுத்துறாரு. அதனால்தான் ஒரு யுத்தமா இருந்தா கூட போர் சேவர்கள் போனா கூட அங்க கூட ஆசாரியன் தைல கொம்பு எடுத்துட்டே போவான். ஏன்னா அது கர்த்தருடைய யுத்தம். அங்க போய் அவன் பெரிய யுத்தங்களை செஞ்சா கூட அவன் போய் கொம்பெடுத்து ஊதின பிற்பாடு வார் ஸ்டார்ட் ஆகும். அதனால தட்ஸ் கால்ட் ஹோலி வார். அது புனித போர் நம்முடைய லைஃப்ல. ஆகவே ஏன்னா ஒரு சத்துருக்களுக்கு முன்பாக நீ யுத்தம் பண்ணி உன் சத்துருக்களை நீ செட்டில் பண்றதுக்கு முன்னால இஸ்ரவேலே நீ பலி செலுத்தி உனக்கு உன் தேவனுக்கு இடையே ஒரு செட்டில்மெண்ட் வரணும். அதுக்கப்புறம் தான் யுத்தத்தை நீ ஸ்டார்ட் பண்ண முடியும். அதனால தான் பலிபீடத்தில் இருக்கிற ஆசாரின் அங்கேயும் கொம்பு எடுத்துட்டு போவான். தேவ ஜனமே, இவனை முந்தி அதை பண்ணிட்டான், அது எல்லையை தாண்ட. சோ ஹமாஷியா, உடைய லக்கை தவற விடுதல், நீ உடைய லெவலை விட்டு தாண்டி வெளியே வர. தேவ ஜனமே, நம்முடைய லைஃப்ல பாவங்கிறது எவ்வளவு பயங்கரமானதுன்னா அதே வல்லமை பத்தி நான் சொல்ல போறேன். இன்னைக்கு இருக்கிற நேரத்துல எல்லாம் நான் சொன்னேன்னா அவ்வளத்தையும் சொல்லி முடிக்க முடியாது. அதனால என் மனதுக்குள் எழுதப்படுகிற 1-2 காரியங்களை மாத்திரம் நான் சொல்கிறேன். பாவம் ஒரு சாதாரண விஷயம் இல்ல. பாவம் நீ நினைக்கலாம் அது பரவாயில்ல, பாவம் தானே அப்படின்னு. பாவத்துக்கு ஒரு கொடிய வல்லமை இருக்கு. பாவம் எப்படின்னா அது உன்னை எப்படி இழுக்குன்னா, இந்த பாவத்தினை போய் செஞ்சிட்டனா இதுக்கு பிற்பாடு எத்தனையோ யுகாயுகமாய் ஒரு கொடிய நரக ஆக்கினை, தேவனை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு பயங்கரமான இடத்துக்கு நீ போற. நல்லா தெரியும் உனக்கு ஒரு அழிவு இருக்கு. ஆனா அந்த பாவம் எப்படி தெரியுமா இழுக்கும்? அது எப்படி இழுக்குன்னா அதி மதுர இன்ப சுவையா இருக்கு. அது அர்த்தம் அது உனக்கு இழுக்கிற சக்தி. அந்த பாவம் கொடிய தண்டனை வரும், பயங்கரமான சம்பவம் எனக்கு வந்துடும் அப்படிலாம் நீ நினைப்ப. ஆனா அந்த பாவத்தின் இன்பம் எப்படி இருக்குன்னா, பரவாயில்ல அதை பிறகு பார்த்துக்கலாம், பிற மன்னிப்பு கேட்டுக்கலாம், பிற சரிப்படுத்திக்கலாம் அப்படி சொல்லி இழுத்து கொண்டு பாவத்தை செய்ய வச்சு. அந்த அதி மதுரை இன்ப சுவை. எலி பொறியை பார்த்திருப்பீங்க. அந்த எலி பொறி, எலி அது பார்க்கும். அந்த எலி பொறிக்கு பச்சை பிற்பாடு அந்த எலிக்கு நல்லா தெரியும் உள்ள போனா மாட்டுவோம், நல்லா போ மாட்டுவோம். ஆனா உள்ள இருக்கிற தேங்காய்ச்சில் தான் அதி மதுரை இன்ப சுவை. அது நீங்க சும்மாவா வைப்பீங்க, சுட்டு வைப்பீங்க. அந்த இழுக்கும் போது இழுக்கணும். அந்த எலியார் வருவார், பாப்பார், ஐயோ மாட்டுவோம் தெரியும், பயமா இருக்கும். ஆனா உள்ள அந்த இன்பம் பார்த்து என்ன கம் 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 உள்ள போன டபான் சத்தம் கேட்கும். அதுக்கப்புறம் உள்ள மாட்டிருப்பார். தெய்வ ஜனமே, அந்த பாவம் இன்பம் அவ்வளவு பயங்கரமா அதி மதுரை இன்ப சுவை. அது பாவத்துக்கு அப்படிப்பட்ட அல்லூரிங் நேச்சர் இருக்கா, இழுக்கக்கூடிய. தெய்வ ஜனமே, பாவம் எல்லா பொல்லாப்புக்கும் எல்லா தீமைக்கும் அதுதான் தாயும் தாதியுமா இருக்கு. அது எல்லா தீவினம் இருந்துச்சுன்னா அதுக்கு அது கருவா இருக்கு.
எல்லா கசப்புக்கும் அதுதான் ஊற்றா இருக்கு. இன்னும் சொல்ல போனா எல்லா பரிதாபத்துக்கும் அதான் வேறு. பிரியமானவர்களே, தேவ ஜனமே, பாவத்துல சின்ன பாவம் பெரிய பாவம் ஒண்ணுமே கிடையாது. ஏதாவது ரொம்ப சின்ன பாவம் ஒண்ணு எடுத்துக்கோவேன், அந்த சின்ன பாவத்துக்குள்ள கூட கடுமையான சக்தி வாய்ந்த கொடிய விஷம் இருக்கு. ஒரு மனுஷனை அழிக்கக்கூடிய, அவனுக்குள்ள சமாதானத்தை சௌரியத்தை மென்னு தின்னு சாப்பிடக்கூடிய அத்தனையும் ஒரு சின்ன பாவத்துக்குள்ள. அது சின்ன பாவம் பெரிய பாவனே கிடையாது. தேவ ஜனமே, பாவம் எவ்வளவு கொடுமையானது சொன்னா, இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பாவத்தையும் எடுத்துருங்க. இப்ப கற்பனை பண்ணிக்கோங்க, எல்லா பாவத்தையும் எடுத்துருங்க. பாவத்தை எடுத்துட்டு நரகத்தையும் எடுத்துருங்க, எல்லா ஆக்கினையும் திருப்பி எடுத்துருங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் எல்லாத்தையும் எடுத்துட்டீங்க. ஒரே ஒரு மனுஷன் ஒரே ஒரு சின்ன பாவம் அப்படி செய்யறான்னா, செஞ்ச உடனே முழு நரகம் அப்படின்னு வந்துடும். அவ்வளவு தீ வந்துடும். ஏன்னா அவ்வளவு சக்தி வாய்ந்தது. நான் திருப்பி சொல்றேன், முழு நரகத்தையும் அணைச்சிட்டு பாவமே இல்லாத இடத்துல ஒரு பாவம் உள்ள எட்டி பார்த்துச்சுன்னா திருப்பி அத்தனை நரக ஆக்கின தீயும் பப்புன்னு மேல வந்துடும். அவ்வளவு கொடூரமான பாவம். எவ்வளவு பயங்கரம் சொன்னா பிரியமானவர்களே, ஒரு பாவத்துக்குள்ள ஏன் பயங்கரமான சொல்றோம்னா, அதை மன்னிக்கிற தேவனுக்கே விரோதமா செய்யற. எந்த தேவன் பாவத்தை மன்னிக்கிறாரோ அந்த தெய்வத்துக்கே விரோதமா செய்யற ஒரு காரியம் தான் பாவம். பாவம் எவ்வளவு கொடுது தெரியுமா? தேவ ஜனமே, ஒரு மனுஷனுடைய லைஃப்ல பாவத்தை குறித்து அவன் நல்லா விளங்கிட்டானா ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பான். ஏன்னா ஒரு சின்ன பாவத்துல நரகத்தை காட்டிலும் கொடிய தீமை இருக்கு. ஒரு நரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நரகத்தை விட கொடிய தீமை ஒரு சின்ன பாவத்தில் இருக்கு. திருப்பி நான் தோசையை திருப்பி போடுறேன். ஒரு பாவம் செய்யற மனுஷனுக்கு ஒரு இரக்கமுள்ள தெய்வம் ஒரு இரக்கமான ஒரு தீர்ப்பை கொடுக்கணும்னா அவனை மேக்சிமம் கொண்டு போய் நரகத்தில் இருக்க தீயில தான் வைக்க முடியும். ஏன்னா அந்த தீய காட்டிலும் பாவம் பயங்கரமான. அவனுக்கு கொடுக்கக்கூடிய இரக்கமான ஒரு, எப்ப பாவம் செஞ்சுட்டியா, உனக்கு இறக்கப்பட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் அந்த தீக்குள்ள போய் உட்காந்துக்கும் அப்படித்தான் சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளவு பயங்கரமான நரகங்கிறது, அவ்வளவு பயங்கரமானது பிரியமான நீங்க சொல்றோம். ஆனா பாவம் அதை காட்டிலும் பெருசு. ஏன்னா நரகம் அவ்வளவு தயாரம் சொல்லக்கூடிய நம்ம பாவத்தை குறித்து நீங்க யோசிப்பீங்கன்னா பாவம் அவ்வளவு பயங்கரமானது. ஒரு சின்ன பாவத்துல நரகத்தை காட்டிலும் கொடிய வஞ்சகம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா பாவத்துக்கு ஒரு பயங்கரமான காரியம் இருக்கு பிரியமானவர்களே, மனுஷனுடைய இருதயத்தை ஃப்ரீஸ் பண்ணிடும். அது எந்த அளவுக்கு அவனை கடினமாக்குன்னா, பாவம் எந்த தேவன் இருக்கிறாரோ அந்த தேவனுக்கு விரோதமாவே கடினமா பார்க்க வைக்கிறது பாவம். ஏன்னா பாவம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் பாவம் செஞ்ச உடனே அவன் அழுது புலம்பி, ஷோ நான் பாவம் செஞ்சேன் அப்படி சொல்ல, நீர் எனக்கு கொடுத்த இந்த ஏவாள் தான், அவன் சொல்ல நீ கொடுத்த இந்த சர்ப்பம் தான். இந்த சென்ஸ் சுருக்கமா சொல்ல எல்லாத்துக்கும் நீர் தான் காரணம். தேவனுக்கு விரோதமாவே அது பாவம் கடினப்படுத்தும். மனுஷனுடைய ஹார்ட் அதை ஹார்ட் பண்ணும். தேவ ஜனமே, சுருக்கமா சொன்னா ஒரு மனுஷனுடைய இருதயத்தை அது எந்த அளவுக்கு ஹார்ட் பண்ணதை நான் கடினமாக்குதுன்னு சொன்னா, ஒரு மனுஷன் அவனுடைய லைஃப்ல ஆதாம் தான் செய்த பாவத்தினால் அடைந்த ஒரு கேவலமான நிலவரத்தை அந்த ஆதாம் உணர்ந்திருந்தானா, அவன் அத்தி இலைகள்னால ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவன் போய் ஜாலியா இருந்திருக்க மாட்டான். அடிச்சு 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 அழுது புலம்பி இருப்பான். ஆனா அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலவரத்தை வந்து அடைஞ்சிட்டோங்கிற அவனை உணராத அப்படினால் அவன் அங்கங்க போய் அத்தி இலையை பிடுங்கி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு அதுல ஜாலியா சுத்திட்டு இருக்கிறார். மனுஷன் இருதயத்தை அவ்வளவு ஹார்ட் ஆகும் பிரியமானவர்களே. பிரியமானவர்கள், இதெல்லாம் பேசுறது ஈஸி பிரியமானவர், பிரசங்கிக்கிறது ஈஸி, கேட்கறது ஈஸி. ஆனா விரல் போட்டு வேலை செய்யறதுதான் கஷ்டம். தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு நம்ம இந்த கூட்டத்தின் முடிவில் கடுமையாக இதுக்காக ஜெபிக்க போகிறோம். பாவம் ஒரு மனுஷன் இருதயத்தை அவ்வளவு கடினப்படுத்தும். தேவ ஜனமே, நம்முடைய லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி பாவம். நம்முடைய இருதயத்தை கடினமாக வஞ்சிக்கும். அது ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம அதை டீல் பண்ணாட்டா அது நம்முடைய முற்றிலுமாக காலி பண்ணிவிடும். பிரியமானவர்களே, தேவ ஜனமே, பாவம் ஒரு பிசாச காட்டிலும் டெவில காட்டிலும் மோசமானது. ஏன்னா அந்த பிசாச மாத்தினதே பாவம் தான். ஏன்னா அவன் பிசாசா அவன் ஆறதுக்கு முன்னால் ஒரு நல்ல ஒரு ஏஞ்சலா இருந்தான். அந்த பாவம் தான் அவனை கொடிய பிசாசா மாத்திடுச்சு. பாவம் அவ்வளவு கொடியது பிரியமானவரே. ஒருத்தர் இப்படி எழுதுறார், நான் சொல்றதெல்லாம் நிறைய வாசகங்கள் எழுது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு மனுஷன் பாவத்துக்குள்ள சந்தோஷமா இருக்கிறத காட்டிலும் அவன் 1000 முறை செத்துறது நல்லதுன்னு அவன் எழுதுறான். ஒரு மனுஷன் பாவத்தில் அவன் சந்தோஷமா இருக்கிறத காட்டிலும் அவன் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படுறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், நல்லதுன்னு சொல்றார்.
இந்த சென்ஸ் தாமஸ் ப்ரூக்கின்ஸ் இப்படி எழுதுகிறார், பாவம் அது ஒண்ணுதான் தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம், அருவருப்பான காரியம். இந்த சென்ஸ் அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், பாவம் எந்த அளவுக்கு நான் கிறிஸ்துவ சிலுவை வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துருச்சு, மனுஷனுடைய ஆத்மாவை ஆக்கணிக்குள்ள தீர்த்துருச்சு, பரலோகத்துக்கு போற வாசலை அடைச்சிருச்சு, மனுஷனுடைய இருதயத்தை கடினப்படுத்திருச்சு. அது அவ்வளவு பயங்கரமானது. தேவ ஜனமே, இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட நிலவரத்தில் இருக்கிறோம்? பாவம் பயங்கரமானது பிரியமானவர்களே. ஒரு சின்ன பாவத்துல நீ எடுத்துட்டா அதுக்குள்ள எந்த பாவம் மிஸ் ஆயிருக்குன்னு சொல்ல முடியும்? ஒரு மனுஷன் சொல்றார், வேர்ல்டுல கூட எவ்வளவு பெரிய தியாலஜியன்ஸையும் கொண்டு வாங்க, ஒரு சின்ன பாவத்தை எடுத்து கொண்டு வந்து அந்த பாவத்துக்குள்ள ஆதாம் செய்த முதல் பாவத்துக்குள்ள எந்த பாவம் ஆப்சென்டா இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். இல்ல, எல்லாமே உள்ள இருக்கு, எல்லாமே இன்பில்ட். இப்படி இன்னைக்கு செல்போன்ல ஆண்டனா இன்பில்ட், ரைட்? இதுக்குள்ள ஆண்டனா உள்ள இன்பில்ட். அதே மாதிரி ஒரு பாவத்துக்குள்ள எல்லா பாவமே புதைஞ்சிருக்கு பிரியமான. ஆதாமுடைய பாவத்துக்குள்ள அத்தனை மல்டிடியூட் ஆஃப் சின் உள்ள இருக்கு. தேவஜனமே, பாவங்கிறது கொடுமையானது பிரியமானவர்களே. நான் உனக்கு திருப்பியாக நான் 1-2 வார்த்தைகள் சொல்லி நான் நம்முடைய முக்கியமான பகுதிகளுக்கு நான் செல்லும்படி வாஞ்சிக்கிறேன். சின், பாவம் என்பது ஆக்டில் இல்ல, ஆட்டிடியூட்ல இருக்கு, செயல்கள்ல இருக்க, உன் மனப்பக்குவங்கள்ல இருக்கு. ஒரு மனுஷன் பாவம் செஞ்சதுனால அவன் பாவி அல்ல, அவன் பாவியா இருக்கிறதுனால தான் பாவம் செய்யறான். நான் திருப்பி சொல்றேன், பாவம் செஞ்சதுனால அவன் பாவி அல்ல, அவன் பாவியா இருக்கிறபடினால தான் அவன் பாவம் செய்யறான். பாவங்கிறது வெளியே இல்ல, உள்ள இருக்கு. இட்ஸ் நாட் வித்அவுட், இட்ஸ் வித்இன். ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள டிரான்ஸ்கிரஷன்ங்கிறது அவனுடைய ஹார்ட்ல ஏற்கனவே இருக்கு. அதனால தான் ஒரு மனுஷனுடைய ப்ராப்ளம் அவனுடைய இருதயத்துக்குள்ள இருக்கு. ஏன்னா the problem of the heart, அதான் அவனுடைய இருதயத்துடைய பிரச்சனை தான் பாவம் இருக்கு. பாவம் அவனுடைய இருதயத்துக்குள்ள தான் அடங்கி இருக்கு. The heart of the problem is sin. The seat of sin is the heart. ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள அந்த பாவம் தங்கி இருக்கு. நீங்க மனசுக்குள்ள ஓரளவு அப்படியே நீங்க யோசிங்க, பின்பாடு நீங்க ஜெபங்களாக அதை மாற்றிக்கொள்ளுங்க. பாவங்கிறது ஒரு பழக்கம் இல்லை, அது அவனுக்குள்ள ஒரு சக்தியா இருக்கு பிரியமானவர்களே. பாவத்துக்கு ஒரு பவர். ஒரு சின்ன ஒரு குடிப்பழக்கம் நீ சொல்லுவ, ஆனா உன்னை ஆட்டி படைச்சிட்டு தான் அது போகும். நீ நினைப்ப அது சின்ன சிகரெட் குடிக்கிறதாங்க, சின்ன ஒரு கண்ணில் பாக்குற அந்த ஆசையோடு பாக்குற, இல்ல, அதுக்கு முன்னால் பவர் விடவே விடாது. அது உன்னை ஆட்டி படைச்சிட்டு தான். சிகரெட் ஸ்மோக்கிங் சொல்லுவேன், அது உன்னை ஆட்டு, அந்த டைம் வரும்போது ஒன்று போட்டு ஆட்டி படைக்கும். அது ஒரு கொடுங்கோல் அரசன் போல. தேவ ஜனமே, பாவம் என்பது உனக்குள்ள நுழையும் போது ரொம்ப சாஃப்டா தான் நுழையும். ஆனா நுழைஞ்ச பிற்பாடு அது அமீது ஒட்டகம் போல. அமீது ஒட்டகம் உங்களுக்கு தெரியும் தானே? அமீது ஒட்டகம் என்ன தெரியுமா? சரி, அது முத மூக்க மட்டும் தான் வைக்கிறது கேட்டுச்சு அந்த அமீது ஒட்டகம். நீங்க சின்ன பிள்ளைங்களை படிச்சிருப்பீங்க. ஆனா நேராக அமிதே என் கழுத்தையும் வச்சுக்கிறேன், வெளியெல்லாம் குளிர்து அமிதே. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு போடு, அமிதே ரொம்ப குளிர் அடிக்குது, என் திமில மட்டும் வச்சுக்க. அப்புறம் இன்னும் பார்த்துச்சு, அமிதே ரொம்ப குளிர்து, நீ வெளியே வந்து நான் உள்ள வந்துரு. தேவச்சடமே, அது அமீது ஒட்டகம் போல. அதனால தான் உன்னத பாட்டுல பத்தி சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு குழி நரியும் சிறு நரியும் பிடியுங்கள் இருக்கு. ஏன் துரத்துங்கள் இருக்கலாமே? ஏன்னா அந்த தோட்டத்துல நல்ல வேலி அடைச்சு வச்சுக்கிறான், அதை பார்த்து ஏன் பிடிங்கள்றாங்க? அந்த தோட்டத்துல ஒரு சின்ன ஓட்டை இருக்கு, அதுக்குள்ள அந்த குழி நரி முத உள்ள வந்துருச்சு. உள்ள வந்து உள்ள இருக்கிற பூவும் பிஞ்சையும் சாப்பிட்டு 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 பயில்வான் ஆயிடுச்சு. இப்ப அந்த ஓட்ட வழியே வெளியே போக முடியாது, அதை பிடிச்சு தான் அடிச்சு காலிவன். தேவ ஜனமே, சின் ஆரம்பத்துல சின்னதா இருக்கும், நாட்கள் ஆக பெருகிட்டே இருக்கு. அது ஒரு அமீது ஒட்டகம் போல முத உள்ள நுழையும், அப்புறம் சாப்பிட்டு 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 அது பெருசாயிடும். பிரியமானவர்களே, பாவத்துக்கு ஒரு பவர் இருக்கு பிரியமானவர்களே. அது இன்னைக்கு இருக்கு. எப்படி பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு பெருகக்கூடிய ஒரு சக்தி இருக்கோ, அப்போ பாவம் பெருகிட்டே வரும். அதனால தான் அந்த அரிப்பிளவுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது பெருசாகி 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 ஆளை காலி பண்ணு. அது ஒரு கேன்சர் கட்டி போல. அது இருந்து 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 பெருசாகி நீ கேர்ஃபுல்லா டீல் பண்ணாட்டா உன்னை கொன்றும். பாவம் அவ்வளவு கொடுமையானது. இன்னும் சொல்ல போனா பாவம் வெளியே பார்க்கறதுக்கு ஒன்னும் தெரியாது, அதுக்குள்ள போய் நீ மாட்டிட்டனா அது ஒரு சுழி போல. பெரிய கடல்ல இருக்க சுழி பார்த்திருப்பீங்கல்ல, பெரிய கப்பலை கூட போட்டு ஆட்டும். கப்பல் அவ்வளவு கேப்டன் ரொம்ப கேர்ஃபுல்லா ஓட்டிட்டே வருவார். ஆனா அவ்வளவு பெரிய கப்பல், அவ்வளவு பெரிய இன்ஜின், அவ்வளவு பெரிய இன்ஜினியரிங் டெக்னாலஜி அந்த சுழிக்குள்ள போய் மாட்டிச்சுன்னா சுத்தி அது கப்பலுடைய பலனெல்லாம் இழந்து உள்ள போய். அதுபோல எந்த ஒரு மனுஷனா இருக்கட்டும் பிரியமானங்களே, பாவத்தின் சுழிக்குள்ள போய் மாட்டிட்டா நம்ம அழிஞ்சிருவோம் பிரியமான தேவ ஜனமே. பாவங்கிறது அவ்வளவு பயங்கரமானது. சம்திங் கால்ட் குட், சம்திங் கால்ட் பேட். கெட்டதுன்னு இருக்கு, நல்லதுன்னு இருக்கு.
ரெண்டையும் நீ நல்லது தான் சொன்ன, கெட்டது கெட்டதான் நீ மாத்திட்டன்னு சொன்னா அது காலியாயிடும். எலக்ட்ரியில பாசிட்டிவ்னு ஒண்ணு, நெகட்டிவ்னு ஒண்ணு. இந்த ரெண்டையும் கரெக்டா வச்சு நீ செஞ்சா தான் லைட் எரியும். நீ மாத்தி பாரு, டார்க்னஸ் எங்க பார்த்தாலும் இருட்டாயிரும். ஆகவே நம்முடைய லைஃப்ல பாவங்களை ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ண வேண்டும். நான் ரொம்ப ஸ்பீடாக அழுத்தி கொண்டே போகிறேன். நம்ம கொஞ்ச நேரம் தான் இருக்கிறது என்றால் விடுதலின் பகுதிக்கு நாம் அதிகமாக நான் கான்சன்ட்ரேட் பண்ண வாஞ்சிக்கிறேன். தேவ ஜனமே, நம்முடைய லைஃப்ல பாவம் எப்பயும் உள்ளது. அது என்ன செய்யும்? உனக்கு எப்பயும் எதிர்க்கத்தான் வைக்கும். அது எந்த விதத்தில் உன்னை கீழ்ப்படிய விடாது. தேவனுடைய காரியங்களை எதிர்த்து போராட வைக்கும். அதனால தான் ஒரு அருமையான கதை சொல்லுவாங்க. ஒரு சின்ன பிள்ளை, ஏழை பிள்ளை இருந்தா. அந்த ஏழை பிள்ளை அவர் ரொம்ப ஏழையா இருந்தா. அவங்க அம்மா என்ன தெரியுமா செஞ்சாங்க? நமக்கு ரொம்ப ஐஸ்வர்யமான, வெளிநாட்டில் நடந்த ஒரு சம்பவம், ஐஸ்வர்யமான சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, உன் பர்த்டே வருது, இந்த பர்த்டேல உனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு, நான் குறிக்கப்பட்ட நேரத்தில் பொண்ணே மழை கண்ணே நீ வா, முன்னால வந்து எல்லாருக்கும் முன்னால ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்லுவேன், எல்லாருக்கும் முன்னால ஒரு டான்ஸ் ஆடுன்னு சொல்லுவேன். அப்படி ஆடும்போது நான் சில பேரை பார்த்து கண்ணை காட்டுவேன். அவங்க முன்னால போய் நல்லா சாஃப்டா மிருதுவா பாடணும், நல்லா ஆடணும். அப்ப அவங்க மேல உன் பரிதாபப்பட்டு உன் ஃபியூச்சருக்கு, உன் படிப்புக்கு, உன் வருங்காலத்துக்கு பணத்தை கொடுப்பாங்க. ஆகவே நீ ரொம்ப கேர்ஃபுல்லா அதை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். அந்த நாள் வந்துச்சு. எல்லா ரிச் ரிலேட்டிவ்ஸையும் கூட்டியிருந்தான். அப்படிப்பட்ட நேரத்தில் பொண்ணே மழைவான்னு சொல்லி கூப்பிட்டான். நல்ல ட்ரெஸ் சுட்டிட்டு வந்திருக்கா. நீ பார்த்து, மகளே உனக்கு என்ன இஷ்டம்? பாட்டு பாட போறேல? நோ. டான்ஸ் ஆட போற? நோ. இப்ப இல்ல, சிக்கன் செய்ய போறேல? என்ன சொன்னா அப்புறம் தாங்க முடியல கோவம் பிடிச்சு கொண்டு போய் ரூம்லுக்குள்ள போய் அடைச்சு வச்சு, உன் மனசை மாத்திக்கிற வரைக்கும் உன்னை திறக்க போறது, உள்ள இரு, இன்னும் மத்தவங்க போய் நான் பேசிட்டு வரேன், இப்பயே அந்த மனசை மாத்திக்க சொல்லி வந்துட்டு கொஞ்சம் கழிச்சு பிற்பாடு இவ உள்ள போய் பார்த்தா அந்த பொண்ணு மேல ஏறி உட்காந்துட்டு காலை ஆட்டிக்கிட்டு ஜாலியா, இப்ப என்ன பண்ண? இவ்வளவு ஜாலியா இருந்தேன். என்ன ஜாலியா இருந்த? நான் பார்த்தேன் உன் மேல இருக்கிற வெறுப்புல உன்னுடைய கோட்டு, உன்னுடைய ட்ரெஸ் எல்லாத்தையும் எச்ச துப்பிட்டே இருந்தேன். இப்ப என்ன தெரியுமா செய்ய போறேன்? நீ திருப்பி ஒரு உன் மூஞ்சிலையும் துப்ப இருக்கிறேங்க. அட்டன மனுஷன் இன்னைக்கு இப்படித்தான் இருக்கிறான். தேவன் அவனை பார்த்து நீ திருந்துடா, நல்லாடுறா, அவ்வளவு சான்ஸ் கொடுத்தா கூட தேவனுடைய ஒவ்வொரு பிரசங்கத்தை பார்த்து துப்புறது, பைபிள் ஸ்டடியை பார்த்து துப்புறது, காத்திருப்பு கூட்டத்தை பார்த்து துப்புறது, ஊழியக்காரங்களை பார்த்து துப்புறது, இப்படி துப்பி கடைசியில் என்ன தெரியுமா வருது? தேவனே ஒரு நாள் நீர் வரும் உமக்குருவமாய் துப்புகிறேன். Worst part of sin. மனுஷனுடைய கொடுமையான இருதயம். எல்லாத்தையும் துப்பி நம்ம பழகிட்டோம், கீழ்ப்படியாம. The disobedient nature in man. மனுஷனுடைய இருதயத்துல கெட்ட பழக்கம். தேவ ஜனமே, பாவம் அவ்வளவு கொடுமையானது. பிரியமானவளே, தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கோ. எவ்வளவு பெரிய ஒரு காரியமானாலும் பாவத்தின் பகுதிக்கு ஒரு வல்லம் இருக்கு. அதை ஒன்று ஆட்டி படைக்கணும். நான் பாவத்தின் தன்மைகள்னு ஒன்று இருக்கு, அதுக்குள்ள போன நான் ரொம்ப டீப்பா போயிரும். பிரியமானவர்களே, இன்னைக்கு நான் அதுக்கு வரல. ஆனாலும் ஒன்றெண்டு காரியங்கள் நான் சொன்னால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கு நான் எண்ணுகிறேன். தேவனுடைய ஜனமே, நீங்க சில நேரங்களில் சில பாவங்கள் செய்யும் போது நீங்க இதை பத்தி நீங்க ஜாக்கிரதையா இல்லாம இருப்பீங்க. ஆனாலும் உங்களுடைய காரியங்களுக்காக நான் பேசட்டும். தேவனுடைய ஜனமே, எதோடு நீ விளையாடலாம், ஆனா பாவத்தோடு நீ விளையாடாத. ஒரு நாள் எப்படி உன்னை காலி பண்ணிடும். பாவம் அவ்வளவு பயங்கரமானது. பிரியமானவளே, நான் ஒன்று காரியங்கள் சொல்றேன். பைபிள்ல போட்டிருக்கு, உன் பாவம் பத்திரப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு. அது அர்த்தம், நீ செய்யற பாரு, யாருக்கும் தெரியாத ஒரு பாவம், யாருக்கும் தெரியாது, உனக்கு மட்டும் தெரியும், சம்பந்தப்பட்டவங்களுக்கு மட்டும் தெரியும். பைபிள் சொல்லுது, அதை எடுத்து உன்னை பத்திரப்படுத்தி வச்சுக்கிறாராண்டா. எப்படி ஊறுகாய எலுமிச்சங்காயில நல்ல உப்பு போட்டு அது பதமிட்டு எத்தனை வருஷத்துக்கு அது பத்திரப்படுத்தி வைக்கிறோம். இது மாதிரி நியாய தீர்ப்பின் நாளுக்கு என்று கர்த்தர் உன்னை பத்திரப்படுத்தி வைப்பார். உன்னுடைய பாவம் ரொம்ப ஜாக்கிரதையான. பைபிள போட்டிருக்கு, உன் இள வயதின் பாவங்கள் அவனுடைய எலும்புகளுக்குள்ள போய் மண்ணோட ஒட்டிக்கொள்ளும். அர்த்தம் நீ செத்துருவ, ஆனா உன் பாவம் ஒட்டிக்கிட்டே இருக்கு, உள்ள இருக்கும். அது மண்ணுக்குள்ள போய் படுத்திருக்கும். ஏன் தெரியுமா? அது எலும்புக்குள்ள இருக்கும். அந்த டே வரும்போது அது எழும்பி உனக்கு நியாய தீர்ப்பாகும். பயங்கரமான ஜட்ஜ்மெண்டா. தேவனுடைய ஜனமே, நீ கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறார். முக்கியமா பாலிகத்துக்குரிய பாவங்கள் செஞ்சவங்க, மாம்சத்துக்கு எதுவான பாவங்கள் செஞ்சவங்க. லிசன், நீ நினைப்ப இந்த மாம்சத்துல செய்யற தப்பு பாவம் யாருக்கும் ஒன்றும் தெரியாது, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எலும்புக்குள்ள இருக்கும், எலும்புக்குள்ள ஒட்டிட்டு இருக்கும். சொல்லுவார், அந்த லேகியோன் பிசாசு முடிச்சவன் அவன் ஒவ்வொரு தடவை அங்க இருக்க டெட் பாடிஸோட பாவம் செய்வான். ஒவ்வொரு தடவை செய்யும் போது உள்ள ஆவி ஏறிக்கிட்டே இருக்கும். நீ நினைப்ப இது சாதாரண காரியம், யாருக்கு தெரியாது. ஒவ்வொரு முறை ஸ்பிரிட் ஏறிக்கிட்டே இருக்கும்.
உன் பாவம் பத்திரப்பட்டிருக்கும். உன் மேல இருக்கிற அம்மா அப்பாவுக்கு தெரியாது, உன் நடத்திக்காரங்களுக்கு தெரியாது, வேற யாருக்கும் தெரியாது. நீ மறைச்சு வைக்கலாம். ஆனா பாவம் பத்திரப்பட்டிருக்கும். ஏற்ற நேரத்தில் அது திறந்து வைக்கப்படும். தெய்வ ஜனமே, பாவம் எலும்புக்குள்ள இருக்கும் போறப்பட்டிருக்கு. அந்த எலும்புக்குள்ள இருந்த நியாய தீர்ப்புக்கு எதுவா இருக்கு. பாவம் அவ்வளவு பயங்கரமானது பிரியமானவளே. தெய்வ ஜனமே, இப்படிப்பட்ட கொடிய பாவத்துக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷனை இந்த பாவத்தை ஆண்டவர் போக்க முடியாத ஒரு பெரிய விடுதலை வைத்திருக்கிறார். அந்த பரம விடுதலை குறித்து நான் கொஞ்ச நேரம் சொல்லி அதிகமான ஜபத்தின் நேரத்துக்காக நீங்க நான் போக போறோம். மனுஷன் அவன் பிறப்பிலே பாவியாக இருக்கிறான். அவன் 2 விதங்களில் பாவியாக இருக்கிறான். நம்பர் 1, அவனுடைய கிரியைகளினால் பாவியாக இருக்கிறான். 2வது, அவனுடைய சுபாவங்களினால் பாவியாக இருக்கிறான். இந்த 2 பாவங்களும் அகற்றப்பட்டு புனிதம் என்பது அவனுக்குள் வந்தால் ஒழிய அவனுக்கு விடுதலை கிடையாது. இந்த பாவத்தோடு எப்படி டீல் பண்ணி அதை வெளியே கொண்டு போறது, விடுதலை உண்டாக்குற. நான் நேற்றுக்கு நாம் கொஞ்சம் பார்த்தோம். அதை நான் சொல்லி உங்களோட சொல்ல வாஞ்சிக்கிறேன். இந்த பாவத்தோடு எப்படி நம்ம டீல் பண்றது, ஒரு மனுஷனுக்கு இருக்கிற பாவத்தை எப்படி வெளியே கொண்டு வர, எப்படி பாவம் என்பது உன்னுடைய பழக்கத்தினால, உன்னுடைய அனுபவத்தினால இதனால் ஜெயிக்கவே முடியாது. பாவத்தோடு விளையாடவே முடியாது. அது எப்படி தந்திரமா இருக்கு. பைபிள போட்டு பாவத்துக்கு ஒரு வஞ்சனை இருக்கு. எப்படி உன்னை ஏமாத்தணும் தெரியும், அது வஞ்சித்திரும், கொன்றும். என்னை விட சீனியர் தான் பாவம். நம்ம வர்றதுக்கு முன்னாலே உலகத்துல பாவம் இருக்கு. பாவம் ஏற்கனவே பிறந்துருச்சு, நம்ம இப்ப லேட்டா தான் பிறந்திருக்கோம். ஆனா பாவம் அவ்வளவு பெரிய சீனியர். அப்படிப்பட்ட இந்த பாவம் நம்மளை விட்டு நீங்கணும், பரிசுத்தம் வரணும். அப்பதான் தேவனை நம்ம முகத்தமாய் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட பாவத்தை எப்படி நம்ம ஜெயிக்கிறது? நான் சொன்னது போல என் சாட்சியில என் சொந்த முயற்சியினால் நான் பார்த்தேன், அதனால் விடுதலை கிடைக்கல. எவ்வளவோ முயற்சி பார்த்தேன், திருப்பி விழுந்துட்டேன். இப்படி நான் பாவியா இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாவியா இருக்கிற என்ன சுவிசேஷத்தின் வார்த்தை என்னை வந்து தொடுது. அது தொட்ட மாத்திரத்தில் என் இதயத்தை திறந்து சுவிசேஷத்தின் வார்த்தைகளை என் இருதயத்தில் விசுவாசிக்கிறேன். அந்த வார்த்தை என்னை குத்தி கிழிச்சு நான் பாவி என்று ஒத்துக்கொண்டு விசுவாசித்து, இந்த பாவத்துக்காக அவர் சிலுவையில் மரித்தார் என்று நான் நம்பி, அந்த பரிகாரமான அந்த பலியை நான் ஏற்றுக்கொண்டு என் இதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கை செய்யும் போது நான் ரட்சிக்கப்படுகிறேன். திருப்பி சொல்றேன், என் இருதயத்தில் நான் பாவி என்று ஒத்துக்கொண்டு என் பாவங்களுக்காக அவர் மரித்தார் என்கிற பலியை நான் விசுவாசித்து, அந்த பலியை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு என் வாயில் அறிக்கை செய்யும் போது விடுதலை பெறுகிறேன். இப்படிப்பட்ட ரட்சிப்பு எனக்கு வந்த பிற்பாடு நான் கிறிஸ்தவ ஜீவியத்தில் முன்னேறி வருகிறேன். இப்படி முன்னேறி வரும்போது நாட்கள் செல்ல செல்ல பாவ கிரியைகள், works of sin, இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறது. திருப்பி சொல்றேன், பாவ கிரியைகள் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல கிறிஸ்தவ ஜீவியத்தில் முன்னேறி போய்கொண்டே இருக்கும் போது இன்னும் என் அவயவங்களில் போராடுகிற பாவத்தின் வல்லமையை நான் காண்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்டேன், கோயிலுக்கு வர்றேன், பாட்டு பாடுறேன், ஜெபிக்கிறேன், கைதட்டுறேன், எல்லாம் செய்யறேன். ஆனா உள்ள ஒரு வல்லமை போராடிட்டே இருக்கு. என்ன நான் சொன்னது போல என் சாட்சியில். அப்போ அந்த வல்லமை எப்படி டீல் பண்றது? ரைட். இப்போ அந்த பாவ வல்லமைங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, பாவ கிரிகள் இருந்ததுண்டா அந்த கிரிகள் செயலாக இருக்கிறது. ஆனா உள்ளே ஒரு இச்சா சக்தி இருக்கிறது, கீழ்ப்படியாமையின் சுபாவம் இருக்கிறது. அது பழைய மனுஷனுடைய சுபாவம் இருக்கிறது. உதாரணமாய் பழைய மனுஷனின் சுபாவம், கீழ்ப்படியாமை, இச்சா சக்தி, ஆதாமுடைய சுபாவம், இது எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். ரைட். என் கூட ஒரு பையன் இருந்தான், அவன் பேர் கொம்பு ஜாக் ராயல் ஹண்டர். 4 பேர் அவனுக்கு. அது மாதிரி கொம்பு ஜாக் ராயல் ஹண்டர், இது மாதிரி எல்லா பேரும் ஒரே ஒரு தான், இச்சா சக்தி. இந்த இச்சா சக்தி நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் முன்னே நியாய பிரமாணத்தினால் தோன்றிய பாவ இச்சைகள் ரோமர் 7:5 இருக்கு. ரைட். நீங்க வாசனங்களா வாசம் டைம் ஓடி, அதனால தான் புல்லட் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கேன். அப்போ முன்னே நியாய பிரமாணத்தினால் தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்துக்கு எதுவாய் என் அவயவங்களிலிருந்து மரணத்துக்கு எதுவான கனிகளை கொடுத்தது. அது அர்த்தம், இந்த கை நல்ல கை, இந்த கைக்குள்ள ஒரு இச்சை இருக்கு. இந்த கால் நல்ல கால், இந்த காலுக்குள்ள ஒரு இச்சை இருக்கு. இந்த கண் நல்ல கண், அன்னைக்குள்ள ஒரு இச்சை இருக்கு. இந்த இச்சை போராடி 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 மரணத்துக்கு எதுவான கனிகளை கொடுக்கிறது. ஒரு மனுஷன் மனம் திரும்புதலுக்கு எதுவான கனி கொடுக்கணும். ஞானஸ்தானத்தை எடுத்த பிற்பாடு நீதியின் கனிகளை கொடுக்கணும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடு ஆவியின் கனிகளை கொடுக்கணும். அவன் வளர்ந்து போக போக பலவித நற்கிரியலுமாகிய கனிகளை கொடுக்கணும், மிகுந்த கனிகளை கொடுக்கணும், அதிக கனிகளை கொடுக்கணும், நற்கனிகளை கொடுக்கணும். இப்படிப்பட்ட கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனா இவன் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், வெளியே பார்க்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா உள்ள இருக்கிற பாவ சக்தி, இச்சா சக்தி அவன் போட்டு கொல்லும்.
பிரியமானவர்களே, இது ஏன் சொன்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமா பைத்தியக்காரன் போல ஜெபிச்ச ஜெபங்கள். பாஸ்டர் எஸ்பி அனஸ்ட் இருந்து பாஸ்டர் கேஜி ஜார்ஜ் கேட்டு 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 எங்களுக்கு டெய்லி வறுத்தெடுப்பாரு. எங்களுக்கு மார்னிங் இதே தான், நைட்டு இதே தான், அடுத்த நாள் மார்னிங் இதுதான். 2 வருஷம் ஒரே சாப்பாடு. இஸ்ரேல் ஜனங்கள் 40 வருஷம் ஒரே சாப்பாடு சாப்பிட்டாங்க. ரைட், போட்டு 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 வருத்தப்படினால் என் சரீரத்தில் அப்படி பெரிய விடுதலையை நான் உணர்ந்தேன். ட்ரெமெண்டஸ் பவர். இன்னைக்கு அந்த இன்னைக்கு அனுபவிக்க போறோம். இன்னைக்கு நைட்டு யார் யார் ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிச்சுட்டே வாங்க, ஒப்பு கொடுத்துக்கிட்டே வாங்க. அப்போ நம்முடைய சரீரம் உள்ள ஒரு இச்சா சக்தி இருக்கு. இந்த இச்சை கைக்குள்ள இருக்கு, கால்குள்ள இருக்கு. அப்போ இந்த சூழ்நிலைகள் வரும்போது உள்ளத்துக்குள்ள இருக்கிற பாவ இச்சைகள் அது போராடும். இந்த ஊர்ல வால் போஸ்டர்ஸ், நிறைய செக்ஷுவல் வால் போஸ்டர்ஸ் ஒட்டி 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 வச்சுக்கிறாங்க. அந்த செக்ஷுவல் வால் போஸ்டர்ஸ் ஒட்டுறதுனால நான் தப்பு செய்யல. அந்த செக்ஷுவலா இருக்கக்கூடிய வால் போஸ்டர்ஸ் இருக்கும்போது எனக்குள்ள இருக்கிற ஒரு இச்சைங்கிற மிருகம் இருக்கு, அது போய் அதை சாப்பிடுது. அந்த மிருகம் தான் அதை சாப்பிடுது. அந்த உள்ள கொடூரமான இச்சையின் ஆவி இருக்கு, அந்த ஆவிதான் போய் சாப்பிடுது. ஆகவே அந்த இச்சா சக்தி ரொம்ப பயங்கரமான. உங்களை 1000 நல்லவங்களை போல நீங்க நடிக்கலாம். பிரியமான சிகச் ஸ்பர்ஜன் எழுதுறார், ஒரு மனுஷனுடைய ஆத்மா, ஒரு இருதயத்தை கொண்டு போய் பரலோகத்தினுடைய வாசல்ல வை, பொத்தல வீதியில வை, சிங்காசனத்துல உட்கார வை, அவன் அங்க கூட உட்கார்ந்து தீமையை தான் யோசிப்பான். அவனுடைய இயேசுவின் ரத்தத்தை நீங்கள் கொண்டு வராத பட்சத்தில் அவன் பாவியே. பரலோகத்துக்குள்ள போய் வச்சனால அவன் திருந்திட மாட்டான். சரியான நீ விடுதலை எல்லாம் உனக்கு பாவத்துக்குள்ள விடுதலை உண்டாகாது. பிரியமானே, லிசன், நான் திருப்பி சொல்கிறேன். அப்படிப்பட்ட இந்த இச்சா சக்தி உள்ள இருக்கு. அந்த சூழ்நிலைகள் வரும்போது உள்ள இச்சை இருந்து போராடும். அந்த இச்சை போராடும் போது, அந்த இச்சைக்கு உன் கையை நீ ஒப்பு கொடுக்கும் போது அது பாவ கையா மாறும். காலை ஒப்பு கொடுக்கும் போது பாவ காலா மாறும். கண்ணை ஒப்பு கொடுக்கும்போது பாவ கண்ணா மாறும். நான் உதாரணமா சொல்றேன். இங்க இருக்கிற சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க இருக்கிறாங்க, ரைட், வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்க. இவன் ஸ்கூலுக்கு போறான். அங்க இருக்கிற அங்க பக்கத்துல இருக்கிற பிள்ளை போட்டு கில்லுவான். கில்லுன்னு கோபம் பயங்கரமா எடுத்து அடிக்கணும் போறது. அப்படி அடிக்கணுங்கிற அந்த நேரத்தில் வரும்போது அவனுடைய மனசுக்குள்ள என்ன தெரியுமா என்ன வரும்? அடிக்கலாம் கை எடுத்த உடனே சின்ன பிள்ளைங்க சண்டே ஸ்கூல் பாட்டு ஞாபகம். கண்ணே நீ காண்பது என்ன என்ன, என் கையே நீ செய்வது என்ன என்ன, இயேசு அப்பா மேலிருந்து தாள உன்னை பார்க்கிறார், கண்ணே கையே நீ செய்வது என்ன என்ன. ஐயோ, நான் அடிக்க மாட்டேன், கையெழுத்து. ஆனா உலகத்தான் பிள்ளை சும்மாவை விட உன்னை போட்டு கிள்ளணும். கிள்ள கிள்ள மைண்ட்ல என்ன டென்ஷன் ஏறிட்டே இருக்கும். இச்சா சக்தி போறான் கைக்குள்ள. அப்ப என்ன, நிறைய அடிக்கு அடிக்க வேண்டாம், ஒரே அடியில் முடித்து விடு. டபான் அடி, இனி ஒரு காலையும் அடிக்கூடாது. இந்த கை இச்சை போராடி அடிச்ச உடனே அது பாவ கையா மாறு, அது பாவ காலா மாறு. ரைட், இப்படி உள்ள ஒரு இச்சை சக்தி. அந்த இச்சை சக்திக்கு நம்முடைய அவயவங்களை ஒப்பு கொடுக்கும் போது பாவ அவயவங்கள், கை கால் கண் உண்டாது. வால் போஸ்டர் பார்க்கும்போது இச்சை போராடிட்டே இருக்கும், போராடும். பார்க்க மாட்டேன் பார்த்தவனே பாவ கண்ணா மாறு. எத்தனையோ நேரங்களை பார்த்துட்டு ஷோ பார்த்துட்டுமே திரும்பும். அந்த பார்த்ததை விட இங்கிட்டு பார்த்த கண்ணுகள் தெளிவா ரொம்ப பதிஞ்சிடும். இச்சா சக்தி வேர்ஸ்ட் திங். அந்த பாவத்துக்கு ஒரு இச்சைக்கு ஒரு சக்தி இருக்கு. இதனால் பாவ கண் மாறுது, பாவக்கண், பாவக்கை, பாவக்கால் உள்ள, புரியுதா? அப்போ நீங்க இப்படிப்பட்ட ஒரு அதர்சனமான பாவ சரீரம், வெளியே உங்களுக்கு உடம்பு இருக்கு, அது மாதிரி உள்ள ஒரு பாவ உடம்பு இருக்கு. இதோட இங்க வந்து உட்கார்ந்துருப்பீங்க. அப்போ இங்க வந்த பிற்பாடு என்னதான் பாட்டு பண்ணாலும், கை தூக்குனாலும், அந்நிய பாஷை பேசினாலும், ஆண்டவர் 9 பறந்து போயிருவோம், அப்படி இப்படி சொன்னாலும் ஒண்ணு நடக்க. பிரியன் வரும்போல் அவன் கூட பறந்து போயால் மதிய நீக்கு, என்ன பாட்டு பண்ணாலும் பாட்டு பொங்க பொங்க அப்படி என்ன உள்ள பாவ சரீரம். தேவ ஜனமே, இந்த பாவ சரீரத்தை வச்சுட்டு என்ன பைபிள் ஸ்டடி கொடுக்கட்டும், என்ன பண்ணட்டும், உங்களுக்கு விடுதலை கிடைக்காது. இந்த பாவத்தோட நீ சரியா டீல் பண்ணி அதுக்கு முடிக்கணும். தேவ ஜனமே, பாவம் அவ்வளவு உன்னை தந்திரமா இருக்கும், அதை இழுத்துக்கொண்டே. எப்படி இந்த பாவ சரீரத்தை காலி பண்றது? உதாரணமா, இந்த பாவ சரீரத்தை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, இதை பழக்கி எடுக்க முடியாது. பாவ சரீரத்தை எப்படி ஒரு நாய் பழக்கிற மாதிரி நடக்க முடியாது. நாய் பழக்கிற மாதிரி நீ கொஞ்ச நாள் இப்படி இரு. சில பேர் சொல்லுவாங்க, பாவம் பிச்சையா போராடுதா, ஒரு ஃபிளைட் டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே சுத்திட்டு வா, சரியாயிரும். கொஞ்ச நேரம் என்ன வரும்போது 4 பேரோட சேர்ந்து பேசிக்கோ. அப்படி கெட்ட என்ன வரும், ஒரு பார்க்குக்கு போயிட்டு வந்துரு. அப்படி ஒரு கெட்ட என்ன வரும்போது ஃபெய்த்தமுக்கு வந்துரு, நீங்க வந்து பாஸ்டரோட பேசிக்கிட்டே இரு. இதெல்லாம் நமக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பிசினஸே கிடையாது. அது எப்படின்னா, சில பேர் பாவத்தை பழக்கி சரிப்படுத்துறாங்க. இல்ல, ஒருத்தன் சொன்னானா, நான் பெரிய அற்புதம் பண்ண போறேன், என்ன பண்ண போறேன்னு கேட்டாங்க. செய்ய முடியாத ஒரு காரியம், நாய் வாழ நேரம் நிமித்த போறேன்.
அப்போ எல்லாம் சொல்றாங்க, நாய் வாழ நேரம் நிமித்த பெரிய பிரச்சனையா போச்சு. நிமித்தி காட்ட ஒரே மாசம் டைம் வாங்கிட்டேன். ஒரு நாயை பிடிச்சி கொண்டு வந்தாங்க. அந்த நாயுடைய வாளுக்குள்ள ஒரு ஊதாங்கல உள்ள விட்டான். விட்டு நீண்ட கட்டிட ஒரு நாய் பூரா ஒரு மாசம் ஊதாங்கலோட ஓடிட்டே 30வது நாள் கழிச்சு போடு ஊரே கூட்டி பாருங்க, எல்லாம் நாய் வால் நேரா நிமிர்ந்திருக்கணும். ஒரு உருவி பார்த்தான், திருப்பி வால் விடு. அது மாதிரி இன்னைக்கு அநேகருக்கு என்ன பண்ணாலும் அதே பாவம் தான் போட்டு ஆட்டு பால் திருப்பி வந்துரு. இதை பழக்கத்தினால இந்த பாவ சரியத்தை பாவிச்ச முடியாது. இதுக்கு எப்படி வழி? ரோமர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் குறிச்சு வச்சுக்கோங்க. நீங்க போய் வீட்டுல போய் படிச்சுக்கோங்க. 6:7. இது பிரியமானவர்களே, எனக்கு நைட்டு ஒரு 12 மணிக்கு தூக்க மயக்கத்துல எழுப்பி விட்டாலும் சும்மா மனப்பாடமா சொல்லுவேன் பிரியமானவன். ஏன்னா 1+1 2ங்கிறது மேத்தமேட்டிக்ஸ் மாதிரி படிச்சு வச்சுக்கிறது. ஏன்னா இது என் கூடவே இருந்து பரிசுத்தவான்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. ஒரு எக்ஸசைஸ் எப்படி காலையிலே எந்திரிச்சு மெரினா பீச்ல எக்ஸசைஸ் பண்றாங்களோ அது மாதிரி ஒரு தேவன் டேப்புள்ள காலையிலே இப்படி எக்ஸசைஸ் பண்ண அப்போ ட்ரெமெண்டஸ் பவர் நம்ம மேல வந்திருக்கு. இப்ப நான் சொல்றேன் விஷயத்து. ரோமர் 6:7 இந்த பாவ சரீரத்துக்கு ஒரே வழி, அதை சரிப்படுத்த முடியாது, பழக்கப்படுத்த முடியாது. ஒரே வழி, மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலை ஆக்கிறான். அந்த அர்த்தம் இந்த சரீரத்துக்கு ஒரு மரணத்தை கொடுக்கணும். அந்த பாவத்தின் வல்லமைக்கு ஒழிச்சு கட்டணும்னா இந்த சரீரத்துக்கு ஒரு மரணம், டெத்து கொடுக்கணும். எப்படி டெத்தை கொடுக்கிறது? வெளியே இருக்கிற ஒரு பாடினா காலி பண்ணிடலாம், வெளியே இருக்கிற உடம்புனா இதை அடிச்சு குத்தி கொலை பண்ணிடலாம். ஆனா உள்ள இருக்கிற உடம்பு எப்படி காலி பண்றது? அதுக்கு ஆன்சர் முந்தின வசனம் 6ஆம் வசனம். அது எப்படி போட்டிருக்கு? நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும்படியாய் உள்ள இருக்கிற பழைய மனுஷன் அவரோடு சிலுவையில் அறையப்பட்டதற்கு அறிந்திருக்கிறோமே. இப்ப விஷயத்துக்கு வாங்க. இப்போ இந்த அதர்சனமான இந்த பாவ சரீரம் உள்ள இருக்கு. இந்த சரீரத்துக்குள்ள இச்சை இருக்கு. அந்த இச்சையினால ஒரு பாவ சரீரம் வந்துச்சு. இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு நான் என்ன செய்யறேன்? இந்த பாவ சரீரத்தை அவரோடு சிலுவையில் அறைகிறேன். ரைட்? அவரோடு சிலுவையில் அறைகிறேன். அந்த அவரோடு கூட சிலுவையில் அறைகிறேன்னு சொன்னா அவரோட அறையப்பட்ட பிற்பாடு அந்த சரீரம் சிலுவையிலே இதை காலி பண்றேன். அதுக்கு என்ன வழி? நான் இனி பாவம் செய்யாதபடி, இனி பாவத்துக்குள்ளியும் செய்யாதபடி. அப்ப இதுவரையும் பாவத்துக்குள்ளியும் செஞ்சேன். எப்படி? கண்ணை பார்த்து இச்சை போராடும், பாரு பாரு பாரு, இச்சையோட பாரு பாரு பாரு. உடனே எஸ் பாஸ் ஊழியம். அந்த ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிஞ்சு போகப்பட்டார். அது அர்த்தம் நடந்து போயிட்டு திரும்புற மாதிரி கரெக்டா திரும்ப அபவுட் டைம். அப்படிப்பட்ட அபவுட் டைம் உண்டா. இனி பைபிள் சில நேரத்துக்கு போல் சொல்ல, இனி நான் மாம்சத்தின்படி ஒருவனை அறியேன். இனி அது டோட்டல் கட் ஆஃப். அத மூல பாஷையில் பேர் மெட்டமோர்போசிஸ். டோட்டல் கட் ஆஃப், கம்ப்ளீட்டான ஒரு கட் ஆஃப். இது வரைக்கும் நான் இப்படி செஞ்சேன், இனி அப்படி ஒரு ஆழமான தீர்மானம். அந்த தீர்மானத்துல எனக்கு இருக்கிற பாவ இச்சைய பழைய மனுஷனை அவரோடு சிலுவையில் அறையிறேன். உதாரணமா கிறிஸ்டபர், நீங்க வாங்க கிறிஸ்டபர். இப்ப உங்களுக்கு முன்னால செஞ்சாதான் இன்ட்ரெஸ்டா. அப்போ பிரியமானவர்களே, நான் இது ஒரு ஃபார்மல் மீட்டிங்கா நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலியா இருக்கிறோம். நீங்க அப்படி சிலுவையில் அறைஞ்ச மாதிரி கை இப்ப ஏசாமி சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். எனக்குள்ள பாவ இச்சை டெய்லி என் கண்ணுக்குள்ளையும் காதுக்குள்ளையும் கைக்குள்ளையும் போட்டு வாட்டு. அப்ப இந்த பாவ சரீரத்தை ஒழித்து போகும்படியாக இயேசு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். நான் என்ன செய்கிறேன்? போய் என்னையும் என் கையும் அவரோடு அறையிறேன். என் கைகளை கால்களை தலையை அவரோடு அறையிறேன். இப்படி அறையிறேன். இப்படி அறையிறதுங்கிறது எப்படின்னா மெய்யான பாவ அறிக்கை. இனி இந்த கைய பாவத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன், போக மாட்டேன். இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி உள்ள இருக்க சரீரத்தை அவரோட அரைஞ்ச பிற்பாடு நீங்க என்னதான் என் பாவத்தை தூண்டுனா கூட என் கையை எடுக்க முடியாது, என் கால் எடுக்க முடியாது, என் உடம்பு எடுக்க முடியாது. அவரோடு அறையப்பட்டிருக்கிறேன். நான் ஆபீஸ்க்கு போனால், ஸ்கூலுக்கு போனால் நான் அறையப்பட்டவனாகவே போகிறேன். அறையப்பட்டவனாகவே, நான் அறையுண்டவனாகவே பிரயாணப்படுகிறேன். நான் அறையுண்டவனாக. அப்ப அறையப்பட்டிருக்கேன். அது அர்த்தம் என்ன? ரெஸ்ட் எடுத்துக்கும். அப்போ அறையப்படுகிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அது அர்த்தம் என்னன்னா, நான் நினைக்கிறேன் இயேசு மர சிலுவையோடு அறையப்படல. இயேசு மர சிலுவையில் அறையப்பட்டார் இல்ல. நான் இப்படி எனக்கு ஒரு வெளிப்பட்டது. இயேசு அவருக்குள்ள ஒரு சுயசித்தம் இருந்துச்சா இல்லையா? எஸ் ஆர் நோ? யோசிக்கிறீங்க. ஏன்னா ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி. அப்ப ஆண்டருக்குள்ள ஏசாமிக்குள்ள சித்தம் இருந்துச்சு. ரைட்? அப்போ ஓன் வில் செல்ஃப் வில் இருக்கு. ஆனா அந்த சப்ஜெக்டுக்கு போல இதை மனசுல வச்சுக்கணும். சுய சித்தம். ரைட்? அந்த சித்தத்தை பிதாவோட ஒரு சித்தம் இருக்கு, அந்த சித்தத்தோட அவர் அரைஞ்சிட்டார்.
இயேசு சிலுவையில் அறையப்பட்டார்னா அந்த பிதாவுடைய சித்தத்தோடு அறையப்பட்டார். அந்த பிதாவுடைய சித்தத்தோடு அறையப்பட்டபடினால இயேசு எதுவுமே பிதா சொன்னா மட்டும்தான் அந்த சித்தத்தின் படி மட்டும் தான் சொல்லுவார். பிதா ஜீசஸ் இப்போ ஏலோய் ஏலோய் லாமா சபக்தானின்னு சொல்லி இவ்வளவு டோன்ல இவ்வளவு சத்தத்துல சொல்லுங்க, ஏலோய் ஏலோய் லாமா சபக்தானி. அடுத்து பிதா சொல்வார், இப்போ தாகமா இருக்கிறேன்னு சொல்லி இந்த சத்தத்துல சொல்லுங்க, தாகமாய் இருக்கிறேன். அதை தவிர ஒண்ணுமே சொல்ல. நம்மளா இருந்தா இப்படி சிலுவையில் டே 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 உள்ள மாறீங்கடா, டே மெதுவா அடைங்கடா, அல்ல கத்துவனும் கத்துவோம். ஆனா அவன் பிதாவின் சித்தத்தோட அறையப்பட்டபடினால், அவனுடைய கை கால்கள் அப்படி அறையப்பட்டபடினால் ஒன்னும் சுயமா செய்யல, எல்லாம் 100% இருந்தார். பிரியமானவர்களே, அவர் சொல்ல, நீ சிலுவையில் இறங்கி வா இறங்கி வா, பிதா சொல்லல. அதனால பிதாவோடு அறையப்பட்டிருந்தார். இது விசுவாசத்தினால் நாம் செய்கிறோம். இது எப்படின்னா, நம்ம இப்ப நேர கொண்டு போய் என்ன சிலுவையில் அறைய முடியாது. அது பை ஃபெய்த், விசுவாசத்தினால் அவர் அறையப்பட்டிருக்கிறார் பிதாவுடைய சித்தத்துல. நானும் அவரோடு அறையப்பட்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த இடத்துல நீங்க ஒரு காரியத்தை உங்கள் நினைப்புக்காக சொல்றேன். இது ஒருவேளை விளையாட்டுத்தனமா உங்களுக்கு தெரிஞ்சாலும் நான் உங்களுக்கு புரிவுக்கு சொல்றேன். நம்ம சண்டே ஞாயிற்றுக்கிழமை வரும்போது கூட்டத்துக்கு ஒரு இப்ப அறையப்பட்டிருப்போம், இப்ப கிராஃப்ட்ல அறையப்பட்டிருப்போம். நாளைக்கு போய் உங்களுடைய ஆபீஸ்ல, ஸ்கூல்ல, ஃபேக்டரியில உங்களை பார்த்து அறையப்பட்டவங்களா தான் போல் சொன்ன, நான் அறையுண்டவராய் போகிறேன், அறையப்பட்டு தான் போவோம். அங்க ஸ்கூல்ல ஃபேக்டரியில சொல்லுவான், நீ ரட்சகனா கீழே இறங்கு, என்னடா நீ அப்படிமா. நம்ம என்ன தெரியுமா செய்வோம், ஞாயிற்றுக்கிழமை அறையப்பட்டவனாய் போவோம், திங்கக்கிழமை ஆபீஸ்ல போனவனே டென்ஷன் ஆகி 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 பார்ப்போம், கீழே இறங்கி வந்து 2-3 அடி கொடுத்துட்டு திட்டிட்டு திருப்பி போய் ஞாயிற்றுக்கிழமை தூங்கி. நம்முடைய ஃபெயிலியரா தான் பிரியமானவர்களே. விசுவாசங்கிறது சம்திங் கான்ஸ்டன்டா பிரயாசப்பட வேண்டியது. நான் சொல்ல புரியுதா? இந்த சப்ஜெக்ட் நீங்க செபத்துல வைக்காட்ட ஒண்ணு நடக்காது. இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். ஏன்னா எனக்கு டெய்லி மார்னிங் இது எக்ஸசைஸ் பண்ணுவேன். நான் இதுக்கு 1 மணி நேரம் இப்ப கொஞ்ச நாள் நான் சரியா செய்யறதில்லை. ஆண்டோடைய சமூகத்தில் நான் மன்னிப்பாகத்தான் நான் கேட்கிறேன். இது அப்படிப்பட்ட ட்ரெமெண்டஸ் பவர் இருக்கு. ஒரு நாள் நாகாலாந்துல நான் மலை மேல ஏறிட்டு பாஸ்டர் யானஸ் பாலோட போயிட்டு இருக்கிற மயக்கம் வந்துச்சு. அப்போ இந்த ஆண்டவர் எனக்கு சொல்றார், சர்வத்தையும் கீழ்ப்படுத்துகிற என் வல்லமை அல்லவா உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். இப்படி டெய்லி எக்ஸசைஸ் பண்ணும்போது வல்லமை சொல்ல அந்த வல்லமை இறங்கிச்சு, மயக்கம் ஓடி போயிடுச்சு. என் கை கால்கள் விழுந்த போது, நான் மலேரியால படுத்திருந்த போது இந்த பவர் நான் உணர்ந்திருக்கிறேன். ஆகவே இது இன்னைக்கு பயங்கரமான ஒரு வல்லமை இன்னைக்கு நைட் உண்டாக போகுது, ரெடி ஆயிக்கும். அப்ப நம்பர் 1, விசுவாசத்தினால் நான் அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இப்படி நான் மரிச்சேன், அரைஞ்சு இப்படி மரிச்ச என்ன பாவம் வந்து மேற்கொள்ளும் போது பாவம் என்ன செய்ய முடியாது, ஜீவிக்க முடியாது. பாவம் சாகாது, நான் செத்து விடுகிறேன். பாவம் சாகாது, நான் பாவத்துக்கு செத்து விடுகிறேன். பாவம் என்னை விட சீனியர். ஆகவே பாவம் தூதர்களுடைய காலத்திலே இருக்கு. பாவம் செய்த தூதர்கள், பாவம் சின் இருந்துச்சு, டிரான்ஸ்கிரஷன் இருந்துச்சு. அப்போ இந்த பாவத்துக்கு நான் மரிச்சிட்ட அப்படின்னா, உதாரணமா இப்போ மரிச்சிட்ட ஒருத்தனை அவனுடைய வாயில போய் பீடிய வச்சு நல்லா குடிடா குடிடா உரிடான்னு சொன்ன உரிவானா முடியாது. மரிச்ச ஒரு பொண்ணோ ஆணுக்கு முன்னால ஆணையோ பொண்ணையோ கொண்டு வச்சா இச்சிக்க முடியுமா? முடியாது. அப்போ பாவம் எனக்குள்ள இருந்து போராடுது. அந்த பாவ இச்சைய அவரோட சிலுவையில் அரைஞ்ச உடனே எனக்குள் ஒரு மரணம் உண்டாது. பாவ சரீரம் ஒளிஞ்சு விடுகிறது. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி, சத்தமா சொல்லுங்க, எப்படி இந்த பாவத்தில் விடுதலை ஆகிறோம்? மரணம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலை. இந்த மரணத்தை எப்படி கொடுக்கிறோம்? அவரோடு சிலுவையில் அறைய. சில நேரங்கள் நம்ம பாஸ்டரோடு சிலுவையில் அறையப்பட்டிருப்போம், சில பிரதரோடு சிலுவையில் அறையப்பட்டிருப்போம், சில அக்காவோடு சிலுவையில் அறையப்பட்டிருப்போம். ஆனால் அக்கா கோவப்படும்போது இவங்களும் கோவப்படும். அந்த அக்கா மாதிரி நானும் மூஞ்சக்காரனே, அப்பதான் ஆட்டாங்கண்ணா அந்த பிரதர் மாதிரி. அப்படி இல்லை, அவரோடு சிலுவையில் அறையப்பட்டது, அவரோடு சிலுவையில். அப்போ அந்த அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது. பிரியமானவர்களே, இது விசுவாசத்தினால. இப்படி மறிச்சு போன அவங்கள நான் குயிக்கா வருகிறேன். நம்பர் 2, அவரோடு அடக்கம் பண்ணுதல். இப்படி என் செத்து போன என் உடம்பை இயேசுடைய கையோடு, இயேசுடைய காலோடு, இயேசுடைய தலையோடு இப்படி அடக்கம் பண்ணப்படும் போது விசுவாசத்தினால் நம்பர் 2 இதை செய்கிறேன். இப்படி செய்யும் போது கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பின அந்த வல்லமை 3ஆம் நாளில் அந்த சரீரத்துக்குள் புகுந்து கிறிஸ்துவை மரண வல்லமை, புவியீர்ப்பு சக்தி, பாவ வல்லமை, எல்லா தீய சக்திகள் அத்தனை ரோம அரசாங்கத்தினுடைய சீல் அத்தனை உடைச்சி அது எழுப்பி எல்லா வானங்களுக்கு மேல கொண்டு போயிடுச்சு. இது மேல கொண்டு போய் அதுக்கு மேல கொண்டு போற கடமை இல்லை. அது அர்த்தம் என்ன? எல்லாமே அவருடைய பாதங்களுக்கு கீழ்பட்டது. சர்வத்தையும் கீழ்படுத்துகிற சக்தி.
நம்ம வல்லமை காலையிலே வரணும். அப்படிப்பட்ட வல்லமை நம்ம மேல இறங்கி இருக்கும் போது, நம்ம ஆபீஸ்க்கு, ஃபேக்டரிக்கு, ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம எப்படி அறையப்பட்டவனாய் போவேன், நான் மரித்தேன் சொல்ல சொல்ல அந்த வல்லமை நம்ம பயங்கர அக்னியாயிடும். சர்வத்தின் பாவத்தை கீழ்ப்படுத்த, வியாதியை கீழ்ப்படுத்த, மரணத்தை கீழ்ப்படுத்த அப்படிப்பட்ட சக்தி உண்டா? தேவ ஜனமே, நான் இதை ஏன் ஆணித்தரமா சொல்றேன்னா, எவ்வளவு பெரிய பிசாசு, மாந்திரிகம், கட்டு எதா இருக்கட்டும், வியாதியா இருக்கட்டும், பாவமா இருக்கட்டும், மரண ஆவிகளா இருக்கட்டும், உனக்கு விரோதமாய் போராட வரட்டும், நீ காலையிலே அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு மரிச்சிருந்தா பாவம் வரும். பாவத்துக்கு நீ செத்திருக்கிற. அதே நேரத்தில் அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு எழுந்திருந்தால் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிற. அது அர்த்தம் என்ன? ஒருத்தவனை அரைஞ்சா திருப்பி அரைகிறதுக்கு நீ செத்துட்ட. அந்த அரைஞ்ச கையை பிடிச்சு முத்தம் கொண்டு நேசிக்கிறதுக்கு உயிரோடு இருக்கிற. ஒரு பெண்ணோ ஆணோ இச்சித்து பாக்குறதுக்கு நீ செத்துட்ட. அதை இச்சா பாத்திரமா பாக்குறதுக்கு செத்துட்ட. அவளை பரிசுத்தமா புனிதமா பாக்குறதுக்கு கிருபா பாத்திரமாய் உயிரோடு இருக்கிறாய். ஒரே நேரத்தில் மரணமும் ஜீவனும் பலன் செய்கிற. கெட்ட காரியங்களுக்கு நாம் மரித்து விட்டோம், தெய்வீகமான காரியங்களுக்கு உயிரோடு இருக்கிறோம். இதை விசுவாசத்தினால் நாம் செய்ய வேண்டும். ஏனென்றால் கொடிய இச்சையினால் தாக்கப்பட்டவன் நான். இதை எனக்கு பரிசுத்தத்துக்காய் வெறி பிடிச்சு அலைந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த சத்தியம் எனக்கு கிடைத்த போது, கடலுக்குள் அலைப்பட்ட அலைந்து உருண்டு சாக வேண்டிய எனக்கு ஒரு மரத்துண்டு கிடைத்தால் எப்படி இருக்கும், அதுபோல கட்டி தழுவிக்கொண்டேன். ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் செய்து கொண்டே இருந்தேன். ஒவ்வொரு நாள் விடுறதில்லை. ஆண்டவரின் சரீரத்தின் அவயவங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவ ஜனமே, பாவத்துக்கு இவ்வளவு கொடிய வல்லமை இருந்தாலும் தேவன் என்ன செய்தார்? பாவத்தை உன்னால எதிர்த்து போராடி ஜெயிக்க முடியாது. Listen, it is something very important. பாவத்தை உன்னால போராடி ஜெயிக்க முடியாது. உன் ஞானம், அறிவு, அனுபவம் இல்லாத முடியாது. ஒன்ன தள்ளி வச்சுட்டு நீ செய்ய முடியாததை தேவனே செய்யும்படி தன் குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலில் அனுப்பி நீ செய்ய வேண்டிய அத்தனையும் அவருக்குள் செய்து முடித்து விட்டார். ஆகவே கிறிஸ்டியானிட்டி இஸ் லா ஆஃப் சப்ஸ்டிடியூஷன். கிறிஸ்டியானிட்டி இஸ் லா ஆஃப் சப்ஸ்டிடியூஷன். அது அர்த்தம், உன்னால் செய்ய முடியாததை தேவனே செய்யும்படி தன் குமாரனை அனுப்பி சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டார். அதாவது பிள்ளைக்கு மருந்து கொடுக்கிறதுக்கு தாய் மருந்து கொடுக்கிறது போல அவர் உனக்காக அவர் எல்லாத்தையும் செஞ்சிட்டார். ஆகவே நீ விரல் போட்டு ஒரு ரட்சிப்புக்காக ஒரு காரியம் கூட செய்ய வேண்டியதில்லை. நீ விசுவாசித்தே வந்தா போதும், எனக்காக எல்லாம் முடிச்சிட்டார். ஆனால் தான் ரட்சிப்பு கிரியினால் உண்டாகாமல் கிருபையினால் உண்டாயிருக்கிற. ஆகவே ஒரு கொடிய பாவத்துக்குள்ளே இருக்கிற யாராவது இருக்கட்டும், உனக்கு சாதகம் என்று சொல்லக்கூடிய ஒரு குவியல் இருக்கு. நான் கரெக்டா 4 மணி சோத்திர ஜெபத்துக்கு போயிருவேன், 6 மணி ஜெபத்துக்கு வருவேன், நான் டைத்து கொடுப்பேன், நான் ஒழுங்கா இருப்பேன், எல்லாம் சொல்லக்கூடிய குவியல் இருக்கு. உனக்கு பாதக குவியல் இருக்கு. எனக்கு கோபம் வந்துடும், டென்ஷன் ஆகும். சில நேரங்களை பார்த்தீங்கன்னா மூஞ்சை காட்டுவேன், பிள்ளைகளை போட்டு அடியே நினைப்பேன், மனைவி சில நேரங்களை தகாத வார்த்தை சொல்லி பேசுவேன், கெட்ட குவியல் இருக்கு. இந்த ரெண்டையும் விட்டுட்டு, இந்த ரெண்டையுமே நம்பாம, ஆண்டவரே ரெண்டுமே என் கிரியினால் உண்டான சாதகமான பகுதி, கிரியினால் உண்டான பாதகமான பகுதி, இந்த ரெண்டையும் நம்பாமல் நான் உண்மையே சரணாகதியாய் தேவ நீதிக்காய் வருகிறேன். என் நீதி என்னால் உண்டாயிராமல் ஆண்டவரே எனக்காக மரித்த இயேசுவினால் உண்டாயிருக்கிறார். சம்திங் பியூட்டிஃபுல். தேவ ஜனமே, கிருபைங்கிறது சம்திங் அவ்வளவு பவர்ஃபுல். பிரியமானவர்களே, எனக்கு சில ஆத்தர்ஸ் புக்ஸ் படிச்சுட்டு இப்படிலாம் கிருபையை ருசிச்சிருக்காங்களே, அது அர்த்தம் எவ்வளவு வேர்ஸ்ட் சின்ன இருக்கும், கிருபைக்குள்ள பிரவேசிக்கக்கூடிய அவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் இருக்கு. அந்த கிருபைக்குள்ள நீ போயிட்டனா, நீ அறையப்பட்டு பாவத்துக்கு மறிச்சு அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டு எழுந்துட்டனா, உன்னுடைய உடம்புக்குள்ள கிருபைன்ற ஐஸ்வர்யம் இருக்கு. ஒரே மனுஷன் நிமிர்ந்தனால் பாவம் வந்தது போல கிருபையின் ஐஸ்வர்யங்கிறது உன்னை ஆண்டவர் எழுப்பி அவரோடு கூட உட்கார பண்ணுகிறார். அதனால் தான் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிது. பாவம் பெருகின இந்த மைண்ட்ல, இருதயத்துல, பாடியில கிருபை அதிகமா பெருகிச்சு. தேவ ஜனமே, கிருபை அல்ல, கிருபையின் ஐஸ்வர்யம். நான் உங்களுக்கு சொல்றேன், கிருபைக்கும் ஒரு விசேஷமான ஒரு தன்மை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் இல்லாவிட்டால் கூட தேவன் எவ்வளவு நம்மளை நேசிக்கிறார் என்றால், பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறான், புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறான். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற மனுஷனுக்காக பலிகள் செலுத்தப்பட்ட 10 பலிகள், 5 பெருசு 5 சின்னது, 300 சொச்சம் நியமங்கள் இருக்கு. அப்பவே ஒரு மனுஷன் பாவத்துக்காக போய் நின்று அவ்வளவு செஞ்சுட்டா அவனுக்கு கடைசியா கொடுக்கிற சர்டிபிகேட் என்ன தெரியுமா?
எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவங்களை கர்த்தர் எண்ணாது இருக்கிறார். God winked at it. நீ செஞ்ச தப்பு இருக்கு, ஆனால் winked at it. முடிக்கிறார். It's called parasis. அதுக்கு பேர் பாவ நிவாரண பலி, அட்டோன்மெண்ட். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல ஒரு மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்லாக்கியம் என்ன தெரியுமா? அவனுக்கு ஸ்டார்டிங் பாயிண்டே அவனுக்கு தேவன் மன்னிப்புல தான் ஸ்டார்ட் பண்றார். ஸ்டார்டிங் பாயிண்டே மன்னிப்பு தான் அவனுக்கு. இவனுக்கு அவ்வளவு செஞ்ச பிற்பாடு கடைசியில தான் மன்னிப்பு. இவனுக்கு ஸ்டார்டிங் பாயிண்டே மன்னிப்பு. அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கும். அதனால இந்த பலிக்கு பேரு ப்ரொபிசியேஷன், ஹிலாஸ்மோஸ், கிருபாதார பலி, அது பாவ நிவாரண பலி. இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் சொல்றேன் நான். இதை மட்டும் சொல்லிவிட்டு நம்ம மெயின் சப்ஜெக்ட் வந்துடலாம். தேவ ஜனமே, ஒருத்த ஏழை பஞ்ச தாண்டி பரம்பரை ஆண்டி யாசிக்க கூட திருவோடு கூட இல்லாம இருக்கிற ஒரு ஆண்டி அவன் வரும்போது உலகத்திலே பெரிய ஐஸ்வர்யம் அவனை பார்க்கிறான். அவன் கிட்ட வந்து அவனை கொண்டு போய் தன்னுடைய பங்களா கொண்டு போய் குளிப்பாட்டி எண்ணெய் தேய்ச்சி புதிய ட்ரெஸ் போட்டு, இந்த 10 கார் வச்சுக்கோ, 5 பங்களா வச்சுக்கோ, உனக்கு சமயக்கார் கொடுத்துறேன், உனக்கு இவ்வளவு பணம் தந்துறேன், கோடி ரூபா வச்சுக்கோ, இன்னும் 2 கோடி இதை போடு அதை போடு, இவ்வளவு ரூபாய் கொடுத்து வச்சானா அதுக்கு பேர் பழைய ஏற்பாட்டு பலி. இவ்வளவு கொடுத்தானா. ஆனா புதிய ஏற்பாட்டு பலிங்கிறது எப்படின்னா கிருபாதார பலி. அந்த மனுஷனை இவ்வளவு ஏழையா அவனை கூட்டு போய் அவனை குளிப்பாட்டி ட்ரெஸ் கொடுத்து எல்லாம் கொடுத்துட்டு, அந்த பணக்காரன் தன்னுக்கு அத்தனை பேங்க் அக்கௌண்ட், அத்தனை குதிரை ஒட்டகம், எல்லா வீடு பங்களோ கார் அத்தனை அவன் மேல எழுதி வச்சுட்டு இவனுடைய கோமண துணியை கட்டிட்டு இவர் போய் ரோட்ல போய் உட்காந்துக்கிறார். அது அர்த்தம் நம்மளை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படி அவர் தரித்திரரானார். It's called riches of his grace. கிருபை இல்ல, கிருபையின் ஐஸ்வர்யம். கிருபையுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் மன்னிப்பு. கிருபையுடைய ஐஸ்வர்யம் அவரோடு குமாரனாக இருக்கும்படியாய், அவரோடு மனவாட்டியாக இருக்கும்படி நம்மை உட்கார செய்திருக்கிறார். அவருடைய அதே சீட்டை நம்ம கொடுக்கிறார். அதே சீட். இப்ப என் சீட்டை யாரும் கொடுக்க மாட்டேன். என்ன இன்டர்பிரட் பண்றேன்னு வச்சுக்கோ, திடீர்னு ஒருத்தர் இன்டர்பிரட் பண்ண வேண்டாம், இன்னொரு ஆள் தான் பண்ண, சட்டி மூஞ்சோட போய் உட்காரும். ஆனா சம்திங் காடுடைய ஐஸ்வர்யம் தன் குமாரனோடு உட்கார பண்ணுகிறார். யாராவது ரோட்ல போற ஒரு பைத்தியக்காரனை போய் உங்க வீட்டுல உங்க பக்கத்துல உட்கார வைப்பீங்களா? கேன் யூ இமேஜின்? ஆனா கிருபையின் ஐஸ்வர்யம், riches of his grace. அப்போ பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகி 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 பாவத்தின் வல்லமை கட் ஆஃப் பண்றது மாத்திரம் இல்ல, அவருடைய ஐஸ்வர்யம் பெருகி பெருகி அவருடைய குமாரனோடு கூட என்னை மனவாட்டியாகவே சேர்த்து விடுகிறது. ஆகவே இனி எனக்கு பாவத்தின் வல்லமை எனக்கு ஒன்று முடியாது. which means பழைய ஏற்பாட்டு காலத்தின் பலிகள் கிரியைகளோடு இடைப்பட்டன, புதிய ஏற்பாட்டு கிருபாதார பலி சுபாவங்களோடு இடைபெறுகிறது. அதை ஆண்டவர் சித்தமா நான் நாளைக்கு பார்க்கலாம். கிருபாதார பலியுடைய மேன்மை. தேவ ஜனமே, இன்னைக்கு விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நான் திருப்பி உங்களுக்கு மைண்டுக்கு நான் திருப்பி சொல்றேன். ஏன்னா சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நைட் அநேகருடைய மாந்திரிய கட்டுகள் உடைய போகிறது. கொஞ்ச நேரத்தில் திருப்பி நான் சொல்கிறேன். பாவத்துக்குள் இருக்கிற நீ ஒரு பாவ சரீரம் இருக்கிறது. இதை வைத்துக்கொண்டு நீ எவ்வளவு பெரிய ஒரு ஆளா இருந்தாலும் வெளியே நீ நடிப்பாய் உன்னை போட்டு அந்த பாவம் உன்னை மென்னு தின்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. இதுக்கு ஒரு முடிவு உண்டாக்குறதுக்கு மரணம். திருப்பி திருப்பி சொல்ல, மறுத்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்படுகிறார். எப்படி மரணத்தை கொடுக்கிறோம்? அவரோடு சிலுவையில் அறைகிறோம். எப்படி சிலுவையில் அறைகிறோம்? இனி பாவத்துக்குள்ளியும் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக அவரோடு கூட சிலுவையில் அறியப்பட்டது இருக்கு எண்ணிக்கொள்கிறோம், அறிந்திருக்கிறோமே. அதான் மெய்யான பாவ அறிக்கை. அழுது தேம்பி தேம்பி கண்ணீரோடு, அப்பா நான் பாவி, நான் இனி பாவம் செய்ய மாட்டேன். அந்த உடஞ்ச நொறுங்குண்ட இருதயம். நேற்றைக்கு பாஸ்டர் ஜார்ஜ் வெக்கி சொன்னார்ல, முடியும் போது அந்த broken and contrite heart. நான் சொல்லும் போது நினைச்சேன், அதை நான் சொல்ல தவறிட்டேன்னு நினைச்சேன். அது ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. நான் முடிச்சதை அவர் முடிச்சுட்டு போயிட்டார் கரெக்டா. அப்போ அந்த உடஞ்சது நறுங்குண்டதுமான ஒரு இருதயம். பாஸ்டர் செல்வம் ஒரு நாள் சொன்னார், நீ எத்தனையோ நேரங்கள்ல நீ சில பாவம் உன்னை விட மாட்டேங்குது, நீ அழுகிற கண்ணீர் விடிக்கிற, ஆனா உனக்கு விட மாட்டேங்கிறது. அது ஏன் காரணம்னா உன் இருதயம் உடையுது, ஆனா விடுதலையாக கூடிய அளவுக்கு உடையலன்னு சொல்லல, உடையிருக்கு ஆனா போதுமான உடையல. broken and contrite heart. தேவ ஜனமே, ஒரு அழகான வசனம் இருக்கிறது. தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்டதுமான ஆவி. அது அர்த்தம், டேக் ஃபார் எக்ஸாம்பிள், அங்கிட்டு ஹெவன் இருக்கு, இங்கிட்டு நான் பாவியா நிக்கிறேன். இப்படிப்பட்ட நேரத்தில் பெரிய தடை இருக்கு. அந்த நேரத்தில் அப்பா அப்பா நான் பாவி, எனக்கு முடியல, எனக்கு இச்சை வாட்டுது, ரகசிய பாவம் என்ன கொள்ளுது, ஐயோ முடியல, உடஞ்சி நொறுங்கி அழுது அவருடைய பாதத்தை கட்டி தழுவிக்கொண்டே இருந்தால்
ஆண்டவர் பார்த்தாருன்னா, நான் செஞ்ச கொடூரமான பாவங்கள் மலையென உயர்ந்து கடலென பறந்திருந்தாலும் அவைகள் எல்லாம் குவியலாக இருக்கும்போது உடைஞ்சு நறுங்குண்ட ஒரு இருதயத்தை பார்க்கும்போது தண்டிக்கணும்னு கையெடுத்துட்டு கம்பு எடுத்துட்டு வரக்கூடிய ஆண்டவர், நரகத்தில் தள்ளன்னு வரக்கூடிய ஆண்டவர் அப்படியே கண்ணீர் வடிச்சு, உயிட்டியா உடைஞ்சிட்டியா, உண்மையில தண்டிக்க மாட்டார், உன்னை நியாய தீர்ப்பு கொண்டு போக மாட்டார். சில நேரம் சில பிள்ளைங்க பண்ற தப்புக்கு அம்மாவுக்கு கோவம் வந்து கையெடுத்து அடிக்க போனது, அந்த சின்ன பிள்ளைங்க செல்லமா மம்மி அப்படின்னு பாவமா சொல்லும்போது அடிக்கிற கை செல்லம் நினைச்சிடும். ஒரு அம்மாக்கு இப்படிப்பட்ட ஒரு இருதயம் இருக்கும்போது, the broken and contrite heart, God பார்த்த பிற்பாடு நறுங்குண்டு இருதயத்தை பார்த்துட்டு இதை சாதகமா வச்சுட்டு தன் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை வச்சுட்டு, ஏய் டெவில் ஷட் அப், அந்த போக முடியாத இடத்துல நொறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணீர்னு என்ன அர்த்தம்? போக முடியாத இடத்துல ஒரு ஓட்டையை போட்டு வெளியே கொண்டு போயிடும். புறக்கணீர் அது அர்த்தம் பிரேயர் அக்செப்ட் ஆகும். அப்படிப்பட்ட மர்சிஃபுல் காட். அதனால தான் இவ்வளவு பெரிய இரக்கமுள்ள ரட்சிப்பு இருக்க நீ மிஸ் பண்ண தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வ? தேவ ஜனமே, இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒவ்வொரு அவயத்தையும் ஒப்பு கொடுக்க அந்த அவயம் அவங்களோட சிலுவையில் அரைஞ்ச பிற்பாடு நம் பாவத்தின் வல்லமை கட் ஆஃப் ஆயிடும். தேவ ஜனமே, பாவத்தின் வல்லமை கட் ஆஃப் ஆகி தேவனுடைய ட்ரெமெண்டஸ் பவர் உயிர்ப்பிக்கிற வல்லமை, அது வல்லமை ஆன பிற்பாடு பாவம் என்னை ஆண்டது, இனி பாவம் என்னை ஆள முடியாது, வியாதி ஆள முடியாது, சாபம் ஆள முடியாது, மரணம் ஆள முடியாது. இயேசு மாத்திரம் தான் என்னை ஆள முடியும். என் மனசுக்குள்ள அவர் மாத்திரம் தான் ராஜாவா இருக்க முடியும். வேற எதுவும் ஆள முடியாது. நான் மரித்தேன். மரணத்தின் வல்லமையும் உயிர்த்தெழுதலின் வல்லமையும் ரெண்டு சேர்ந்து பயன் செய்யும். தெய்வ ஜனமே, இப்போ அந்த மெய்யான பாவ அறிக்கை, நான் மெய்யான பாவ அறிக்கைனா பொய்யான பாவ அறிக்கை, இவைகளை எல்லாம் கண்டும் அவருடைய சகோதரியாகிய யூதா என்கிற துரோகி கள்ளத்தனமாய் மனம் திரும்பினான். அவன் திரும்பினான், முழு இருதயத்தோட திரும்பல. ஐயோ பிரதர் மனாசே சொல்றாரு, அதுக்காக பக்கத்துல இருக்கிற அழுகுறான், நான் அழுகிறேன். சில பிள்ளைங்க அழுவாங்க, ஏன் அழுகிறேன், அவன் அழுத, நான் அழுகிறேன். கள்ளத்தனமான மனம் திரும்புதல், கானானை போல ஒரு கானான், எழுப்புதலை போல ஒரு எழுப்புதல். இப்படிப்பட்டதில்லை, இருதயம் உடைஞ்சு நொறுங்கி அழுகிறது. பிரியமானவர்களே, எனக்கு சமயம் வாய்த்தால் ஒரு 5 minutes. இப்போ இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். நான் கூட ஃபீல் பண்றேன், எனக்கு பிரசங்கிக்கிறத விட இந்த பிரசங்க வார்த்தை எனக்குள்ள கூடி போகும்போது என்ன திருத்தாதா என்று நான் எண்ணுகிறேன். ஏனென்றால் வார்த்தைகள் அவ்வளவு முக்கியமானவை. தேவ ஜனமே, மெய்யான மனம் திரும்புதலுக்கு 3 பகுதிகள். நம்பர் 1, பாவத்தை பாவம் என்று காணக்கூடிய கண் இருக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, பாவத்தை வெறுக்கணும். நம்பர் 3, விடணும். பாவத்தை எப்படி காணும்னா, உதாரணமா தாவீது சொல்கிறான், வேதனை உண்டாக்கும் வலி எண்ணத்தில் உண்டோ என்று என்னை பார்த்து, எனக்கே தெரியல ஆண்டவரே, நான் பார்க்கறது சரியா, உட்கார்றது சரியா, உடுத்துறது சரியா, எனக்கு என்னையாம இழுக்குது. பாவத்தை பாவம் என்று காண்கிற வரைக்கும் நீ பாவத்தில் திருந்த மாட்ட. நீ படுகிற கோபங்கிறத நீ உணர்ற வரைக்கும் நீ திருந்த மாட்ட. நான் இன்னைக்கு இருக்கிறேன், இங்க இருக்க பார்த்து ஜாக்கிரதை இப்படி நான் சொன்னா நான் கோபத்தை விடுவேனா? நான் நினைக்கிறேன் கோபத்தை ஒரு பெரிய அட்வான்டேஜா நினைக்கிறேன். கோபம் தேவனுக்கு விரோதமான பாவம் நினைக்கிறேன். லிசன், என் கூட வில்லியம்னு ஒரு தம்பி இருந்தான். நான் அவன் ஒன்னா படிச்சான். அவன் கேத்தலிக் செமினரியில இருந்தான். அவனும் நானும் லைலோல பிரேயர்ஸ் நடத்தும். ஒரு நாள் அவன் ரூமுக்கு போயிருந்தப்போ, அந்த ரூம்ல தட்டி பார்த்தாலும் திறக்கல, மேல இருந்து புகையா வந்துச்சு, சிகரெட் ஸ்மெல். நான் உள்ள திறந்த உடனே உள்ள சிகரெட் ஸ்மெல். டே என்னடா வில்லியம், இப்படி நம்ம பிரேயர்ஸ் நடத்துறோம், நீ இப்படி சிகரெட் குடிக்கிற அப்படின்னு அவன் சொன்னா, என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டான். ஃபுல் என்னடா தப்பு? சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் a sign of maturity. அவன் விடுவானா? சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் a sign of ரவுண்டா விடுறது மெச்சூரிட்டி அவருக்கு. ரைட்? அப்ப அவர் விடுவாரா? தான் குடிக்கிற பாவம் தெய்வத்துக்கு விரோதமான துரோகம் சொல்லி பாருங்க. லிசன், something called guilty of sin. சில பாவத்தோட கஷ்டப்படுவீங்க, உங்களுக்கு நான் சொல்றேன். நான் something called guilty of guilt, இன்னொன்னு guilty of sin. கில்ட்டி ஆஃப் கில்ட்னு அப்படின்னா, நான் குடிகாரனா இருக்கிறேன், நான் என் மனைவியை அடிச்சு பிள்ளைகளை அடிக்கிறேன், தட்டுப்புட்டு ஜாமான்லாம் உடைச்சு போடுறேன். அப்படிப்பட்ட நேரத்தில் காலையில் எந்திரிக்கிறேன், மனைவி மேல ரத்தம், பிள்ளைங்க மேல ரத்தம், சாரி கண்ணில் கண்ணீர் ஊத்துது. மனைவி கையை பிடிச்சி பிள்ளைங்க, நீ குடிக்க மாட்டேன்ப்பா, அப்பா திருந்திட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி அழுகிறேன். பாருங்க, இதுக்கு பேர் கில்ட்டி ஆஃப் கில்ட். மனைவி கேட்கிறேன், அழுகிறேன், கண்ணீர் வெடிக்கிறேன், தீர்மானம் பண்றேன், ஆனா திருப்பி சாயந்தரம் வரும்போது குடிச்சிட்டு வரேன். That's called guilty of guilt. Guilty of sin னா,
இப்படி நான் குடிச்சிட்டு வந்து வீட்டில் அடிக்கும் போது அடுத்து என் மனைவியை பார்த்துட்டு சூழ்நிலையை பார்த்துட்டு அவங்ககிட்ட போறதில்ல, தெய்வமே உமக்கு விரோதமாய் பரத்துக்கு விரோதமாய் பாவம் செஞ்சுட்டு ஆண்டவரே என்னை மன்னிச்சிடும். ஆண்டவரோடு நான் செய்த பாவம் என்று முதலாவது உணர்ந்து சிருஷ்டிகராகிய அவருடைய வெளிச்சத்தில் என்னை கண்டு திருத்தி விட்டு பிற்பாடு சிருஷ்டி இடத்தில் வருவது. இட்ஸ் கால் கில்ட்டி ஆஃப் சின். Can you follow? எந்த பாவமும் தேவனுக்கே விரோதமானது என்று தேவனோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும்போது அது ரியாலிட்டி தெரியும். அது அர்த்தம், நான் தேவன் கிட்ட போக போக தான் அப்படி பரிசுத்தத்துல என்ன பார்க்கும்போது என் அசுத்தம் தெரியும், அப்படி மகிமையில பார்க்கும்போது தான் என் அலங்கோலம் தெரியும், அப்படி மிகுந்த மனத்தாழ்மையில பார்க்கும்போது என் பெருமை தெரியும், அப்படி தெய்வீகத்தை பார்க்கும்போது தான் என் லட்சியம் என் மனுஷியும் தெரியும். அப்போ ஒரு பாவி தேவன் கிட்ட க்ளோஸா போய் அவருடைய பரத்துக்கு விரோதமாய் பாவம் செஞ்சேன், அப்படி ஒரு அழுக தவிப்பு, ஐயோ அப்படி அழுகும் போதுதான் பாவத்தை பாவம் என்று காண்பாய். அல்லது இங்க இருக்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு, தொடாதே தீண்டாதே ருசி பாராதே, மனுஷனுடைய ஸ்டாண்டர்ட்ல நீ ஜீவிச்சுட்டு போயிடும், அதுல ஒரு அழுக இருக்கு. என்னுடைய சப்ஜெக்ட் இன்னைக்கு அது இல்ல, இட்ஸ் கால் மெட்டமோர்ஃபோன் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அந்த சப்ஜெக்ட் போன வேற மாதிரி பேர். இதை மட்டும் மனசு ஒன், பாவத்தை பாவம் என்று நாம் காண்பது. நம்பர் 2, பாவத்தை வெறுக்கிறது. இந்த பாவத்தை வெறுக்கிறது, பாவத்தை இனிமேல் வெறுப்பு வராட்ட முடியாது பிரியமானவர்களே. பாவத்தை ஏன் தெரியுமா அநேகர் நீங்க நேசிக்கிறீங்க? அந்த பாவத்துக்கு பின்னால் ஒரு சிட்டு இன்பம் இருக்கு, லிட்டில் பிளஷர். ரெண்டாவது பொய்யான மகிமை இருக்கு. பாவத்துக்கு ஒரு இன்பம் இருக்கு, அதுக்கு ஒரு மகிமை இருக்கு. பிசாசு இயேசுவை மலை உச்சி கொண்டு போய் அந்த மகிமையை காட்டினான், ஒரு குளோரி இருக்கு, அந்த மகிமை இருக்கு, ஒரு பாவத்துடைய மகிமை. ரெண்டு இழுக்கும், அதை வெறுக்கணும். அப்போ ஒவ்வொரு நாளும் கிறிஸ்டியன் லைஃப்ல உனக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் பை சான்ஸ், பை சாய்ஸ். கிறிஸ்தவ வாழ்க்கை சான்ஸ்னால இல்ல, சாய்ஸ்னால இருக்கு. ஒரு சாய்ஸ் இருக்கு. 10 காரியம் இருக்கு, இந்த 10ல் 1 தான் கார்டுடைய காரியம், மிச்சம் 9 தேவன் இல்லாதது. நீ செலக்ட் பண்ணு. அப்ப தேவனுடைய வெளிச்சத்துல மோசே பார்க்கிறான், பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்பதை தெரிந்து கொள்ளாமல் துன்பங்களை தெரிந்து கொள். அப்படிப்பட்ட வேல்யூ உனக்கு எதுக்கு நீ வேல்யூ கொடுக்கிற? பரலோகம், தேவன், சியோன், அழைப்பு, அதுக்கு மேன்மையா கொடுத்தன ஒரு சின்ன செலக்ஷன் கூட கரெக்டா. அப்போ அப்படிப்பட்ட வெறுப்பு இருக்கு. உதாரணமா அந்த பாவத்தை சீன் வெறுக்கிறது. எங்க ஊர்ல வைரன் ஒரு திருடன், ஒரு பைத்தியக்காரன், அவன் நல்லா எழுதுவான். ஒரு நாள் அவன் கிட்ட போய் நான் உட்கார்ந்து பார்த்தா கப்படிக்குது. டே வைரம் என்னடா பண்ணான்னு கேட்டான். அவன் உள்ள இருந்து ஒன்னா அழுக்கழுக்கா தூக்கி போட்டான். கடைசியில் பார்த்தா ஒரு வால் மாதிரி உன்னை பிடிச்சி தூக்கு. நான் பார்த்தா பெருச்சாலி செத்துக்கிட்டு. அவர் அதை போட்டு கொஞ்சிறாரு. சரி, அவன் விடுவானா? நமக்கு பாவத்தை வெறுக்கணும். நம்பர் 3, விடணும். அர்த்தம், இங்க போனா, இந்த செல்போன் யூஸ் பண்ணா, அந்த வீட்டுக்கு போனா, அவளோட பழகுனா, அவளோடு பேசினா, நீ கெடுவேன்னு உனக்கு தெரிஞ்ச நிறுத்தம். தேவ ஜனமே, சுருக்கமா நான் சொல்றேன், ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள இது கண்டிப்பா இருக்கு. அந்த கடைசி நாள் நான் இதை பத்தி நான் டீட்டெயிலா நான் சொல்றேன். ரைட், உத்தரவாதம் உள்ள வாழ்வு, அன்னைக்கு நான் டீட்டெயிலா பேசுறேன். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இதை விட்டு நீ அந்த ஏரியா ஜோனை விட்டு நீ வெளியே வரணும். அப்படி வரும்போது மாத்திரம் தான் அவனுக்கு. இப்போ காண்பது, வெறுப்பது, விடுவது, இந்த 3 நீங்க சொல்லலாம். பிரதர், நீங்க சர்ச்சிலே பிரதரும் பாஸ்டரும் சிஸ்டருமா இருக்கிறீங்க, உங்களால முடியும், எங்களால முடியுமா? டெய்லி ஸ்கூலுக்கு போறேன், டெய்லி காலேஜுக்கு போறேன், நடக்குமா இதெல்லாம்? தேவ ஜனமே, இதை விடக்கூடிய சக்தி கல்வாரி அன்புல. நேற்றுக்கு பாஸ்டர் சொன்னது போல அந்த நறுங்குண்ட இருந்ததுல, அப்பா எனக்கு விடுதலை தாராண்டவரே, அப்படி நீ உடஞ்சு நொறுங்குனா அந்த அன்பு உனக்குள்ள வரும்போது, ஒரு அன்பு இன்னொரு அன்பை ஜெயிக்கும், ஒரு அன்பு இன்னொரு அன்பை தான் ஜெயிக்கும். எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய பவர்ஃபுல் லவ் கால்வரிஸ் லவ். ஒரு அன்பு இன்னொரு அன்பினால் தான் ஜெயிக்கப்படும். நான் ஒரு நாள் இதை சொல்லி நம்ம ஜெபத்துக்கு போறோம். ஒரு நாள் போர்ட்ரஸ்ட்ல மீட்டிங் எடுக்கும்போது அங்க ஒரு பொண்ணு இருந்தா, காலேஜ் படிப்பா, நானும் அவளும் தான் சேர்ந்து பாய் விரிப்போம். முன்னமே வந்துருவாவா, டிகிரி முடிச்ச பொண்ணு, ஒரு பெரிய ஆபீசருடைய மகா. ஒரு நாள் பார்த்தா அவ இல்ல. அப்ப கூட்டம் முன்னே சொன்னாங்க, அந்த டாக்டருடைய பொண்ணு போயிட்டா, ஒரு பையனோட கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப கஷ்டமாச்சு, நல்ல பொண்ணாச்சு, இப்படி சம்பவம் நடந்துச்சு அவளுக்கு. எனக்கு துக்கமா இருந்துச்சு. ஆனா அந்த துக்கமான சம்பவம் எனக்கு ஒரு நல்ல காரியத்தை சொல்லிச்சு. சே, அப்பா அம்மா பெத்து வளர்த்தாங்க, என்னைக்கும் ஒருத்தன் வந்தானா, இவன் அன்புக்கு பின்னால ஓடிட்டாலே மண்ணள்ளி போட்டு அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன் நான். அப்ப எனக்குள்ள நினைச்சேன், அவன் அப்பா அம்மாவை வெறுக்கல, அப்பா அம்மா அன்பை வெறுக்கல, அவன் மேல கசப்பு இல்ல. இன்னைக்கு வந்தவனுடைய அன்பு இந்த அன்பை சாப்பிடுச்சு. ஒரு லவ் இன்னொரு லவ் ஜெயிக்கும். எல்லாத்தையும் ஜெயிக்கிற அன்பு கல்வாரி அன்பு.
இந்த ராத்திரி வேளையில பிரசங்கிக்கிற என்னையும் வார்த்தைகளை கேட்கிற உன்னையும் கல்வாரி அன்பு ஜெயித்தால் எவ்வளவு நலமாக இருக்கும். அப்பா, எனக்குள் இருக்கிற அந்நிய அன்பை மென்னு தின்னு சாப்பிடக்கூடிய ஒரு கல்வாரி அன்பு இருக்கும் என்றால் அது என் மேல் பிழிந்து விடும் ராஜா. அந்த அன்பினால் நான் சோகமடையட்டும் ராஜா. அந்த அன்பினால் நிறைந்து நிறைந்து ஒரு மெய்யான பாவ அறிக்கை, பாவத்தை பாவம் என்று கண்டு பாவத்தை வெறுத்து பாவத்தை விட தீர்மானங்கள் எடுத்து நான் சொல்ல சொல்ல என் கை அறையப்படட்டும், என் கால் அறையப்படட்டும், என் கண்கள் அறையப்படட்டும், என் உடம்பு அறையப்படட்டும். இந்த ராத்திரி வேளையில் இந்த மைதானத்திலே எனக்கு ஒரு மரணம் உம்மோடு இருக்கட்டும் ராஜா. நான் இன்றைக்கே சிலுவையில் அறையப்படட்டும் ராஜா. இந்த ராத்திரி வேளையில் அந்த கொடிய பாவ வல்லமை இன்றைக்கு அறையப்படட்டும் ராஜா. எந்தோ பிரசங்க வார்த்தைகள் அல்ல, என் உள்ளத்தை இது கீறட்டும், கிழிக்கட்டும், உடைக்கட்டும், நொறுக்கட்டும் ராஜா. ஆண்டவரே, என்னை மாற்றம் என்று யார் யார் வாஞ்சிக்கிறீர்களோ கதறி அழுது ஜெபிக்க ஆரம்பிங்க. அது ஊழியக்காரராக இருக்கட்டும், விசுவாசியாக இருக்கட்டும், அல்லது புதிய ஆத்துமாவாக இருக்கட்டும், இன்றைக்கு பாவ வல்லமை உடைக்கப்படத்தான் வேண்டும். பிரியமானவர்களே, நாம் நடத்துகிற கூட்டங்கள் 5 நிமிட கூட்டங்களாக இருந்தாலும் பாதாளத்துக்கு சவாலாகத்தான் இருக்க வேண்டும், சாத்தானுக்கு சவுக்கடியாகத்தான் இருக்க வேண்டும், அது வல்லமையை தகர்க்கக்கூடியதாகத்தான் இருக்க வேண்டும். அப்பா, இன்றைக்கு உடைந்திருக்கிற உள்ளத்தை எனக்கு தார அப்பா. கஞ்சாடையாக வார்த்தைகளை பேசி அருவி போல வார்த்தைகளை கொட்டி கேட்கிறவருடைய காதுகள் குளிர ஏதோ பேசிவிட்டு பிற்பாடு ஒன்றுக்கும் உதவாது இருக்கிற மலட்டு ஜீவியம் எங்களுக்கு வேண்டாம் ராஜா. ஆண்டவரே, உடையம் உடையம் நொறுக்கம் 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 என்னை நொறுக்க, அந்த அன்பு என் உள்ளத்தை பிளக்கட்டும் கத்தாவே, வல்லமை இறங்கட்டும். பிரியமானவர்களே, ப்ளீஸ் லிசன். அநேகர் ஜெபிக்கிறீங்க, இன்னைக்கு அநேகருக்கு விடுதலை கிடைக்கும். இது முடிஞ்ச உடனே ஒரு 5 மினிட்ஸ் தான் ஒரு ஆல்டர் கால் கொடுக்க போறோம். அப்போ கடுமையான வல்லமை வந்துடும். இன்னைக்கு கூட அன்னைக்குடைய மாந்திரிக கட்டுகள், பிசாசின் வல்லமைகள் தகர்க்கப்படும். தயவு செய்து நான் உங்களை ரொம்ப கெஞ்சி கேட்கிறேன். ஒரு ஊழியக்காரங்களா இருந்தாலும் விசுவாசியா இருந்தாலும் நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு பிரியமானவர்களே. இந்த கடமைக்கு நம்ம செய்யல. பெரிய தேவனுடைய ராஜ்யம், சாத்தானின் சேனைகள் பெரிய சண்டை போட்டு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்க நினைக்கலாம் ஒரு சின்ன ஜெபம்னு. நீங்க ஜெபிச்ச உடனே தானியேல் சொல்கிறான், உடனே செய்தி எனக்கு வந்தது, ஆனால் பெர்சிய தேசத்து அந்த அதிபதி தடுத்தான். அதுபோல ஒரு தடை பண்ணுகிற வல்லமை இருக்கு. இந்த நேரத்தில் சாதாரண கேட்கிறது, பார்க்ல உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறது, கண்ட இடத்துல என்றது, இது ஒரு பொல்லாத ஆவி. பிரியமானவர்களே, நான் நினைக்கிறேன் இப்படி ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே உலக மகா யுத்தத்தை காட்டிலும் பெரிய யுத்தம் வான மண்டலங்களில் உண்டாகும். உன் நிமித்தமாக என் நிமித்தமாக கர்த்தர் எழுந்து வருவார். இது என்னுடைய பிள்ளை, இது எனக்கு சொந்தம். இன்றைக்கு நான் மீட்டுக் கொள்வேன், இன்றைக்கு விடுதலை ஆக்குவேன். கர்த்தர் எழும்பி வருகிறார். உன் பின்மாற்றத்தை நீக்க போகிறார், உன் சிறையிருப்பை திருப்ப போகிறார். இத்தனை வருஷம் இல்லாத ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். இதோ வான மண்டலங்களில் பெரிய பொல்லாத ஆவியின் சேனைகள் கீழே விழக்கூடிய நேரம் வந்திருக்கிறது. உன்னை கலக்கி கொண்டிருந்த பாவ வல்லமைகளை தகர்க்கக்கூடிய நேரம் இதோ. உன் வியாதிக்கு காரணம், உன் சாபத்துக்கு காரணம், உன் மாந்திரிக கட்டுகளுக்கு காரணம், உன் மரண வல்லமைகளுக்கு காரணம் அந்த பிசாசின் பாவ வல்லமை. அதை கர்த்தர் உடைக்க போகிறார், அந்த முள்ளை உடைக்க போகிறார். அப்போ எனக்கு ஒரு விடுதலையை தார. என் இதயத்துக்குள் இருக்கிற அந்த பாவ சரீரம், பாவ வல்லமை, இச்சா சக்தி இன்னைக்கு மோடு சிலுவையில் அறைய அறைய இதோ அந்த பாவ சரீரம் ஒளிந்து போகட்டும். ஒரு மரணம் எனக்கு உண்டாகட்டும் ராஜா. ஆண்டவரே, விடுதலை தார, விடுதலை தார. கதறி கதறி அழுது ஜெபிங்க. அப்போ அப்போ ஒரு போலியான மனஸ்தாபம், சாதாரணமான ஒரு ஜெபம் என்னை விட்டு தூரமா இருக்கட்டும். அப்போ அப்படியே சிலுவையின் அன்பு என் நெஞ்சை பிளக்கட்டும் ராஜா. என் காட்டின உள்ளம் உடையட்டும் ராஜா. எனக்கு ஒரு விடுதலை வேண்டாம். வல்லமை 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 இறங்கட்டும். தேவ ஜனமே, அழுது கதற வைக்கப்படாதீங்க. நான் நினைக்கிறேன் இப்படி பரிசுத்தமான ஒரு கூட்டம் கிளம்பி இந்த கரூருக்குள்ள போனீங்கன்னா ஒரு பெரிய பாம்பு வெடிச்ச மாதிரி வெடிக்கும். பைபிள் படி பாத்தீங்கன்னா நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ சொல்றேன். லூசிபர் விழுகிறதுக்கு முன்பாக அவனை பத்தி போட்டிருக்கு, ஜாதிகளை ஈனப்படுத்தினவன். அது அர்த்தம், இந்த கரூர் வழியை இன்னைக்கு லூசிபர் விழுகிறதுக்கு முன்னால் அப்படி பறந்து போனான்னா பட 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 சட்டை அடிச்சு போகும்போது இங்க இருக்கிற ஆவிகள் ஒதுங்கும், ஈனப்படும், ஒதுங்க. ஒரு பெரிய நாய் வந்தா சின்ன நாய்கள் ஓடுற மாதிரி ஒதுங்க. பறந்து போன பிற்பாட்டை வெளியே வந்து எட்டிப்பா. அது மாதிரி ஒரு ராஜாவுடைய பிள்ளை நீ தெருவில் நடந்து போகும்போது பொல்லாத ஆவிகள், ரட்சிக்கப்படாத தேசத்தை கட்டின வல்லமைகள் அது ஈனப்படும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மனிதன் நீ. இன்னைக்கு சாத்தான்வனை அடக்கி வைத்திருக்கிறான். அந்த வல்லமை கர்த்தர் தகர்க்க போகிறார். நீ இன்றைக்கு ஒப்புக்கொடு. அப்பா, என் கைகளுமோடு அறையப்படட்டும், என் கால்களுமோடு அறையப்படட்டும், என் தலையுமோடு அறையப்படட்டும். நான் ஒரு சாதாரணமான சக்தியற்ற கிறிஸ்தவனாக இருக்கிறேன், எனக்கு அது வேண்டாம், அதை வெறுக்கிறேன். அப்பா, அழுது ஜெபிக்கிற ஒரு கல்வாரியின் அன்பை எனக்கு தார, என் ஆதி நிலவரத்தை எனக்கு தார.
ஒரு கதறி அழுது ஜெபிக்கிற ஜெபாவியை தாரா, விண்ணப்பத்தின் ஆவியை தாரா. இரவங்கத்துலா தேவ ஊழியர்களே அழுது புலம்புங்க, ஜாமக்காரரே இதோ மதில் மேல் ஏறுங்க, அழுது புலம்புகிற தேவ ஜனமே ஜனத்துக்காய் அழுது புலம்புங்க. விடுதலையின் நேரம், கட்டுகள் தகர்க்கிற நேரம், இதோ எக்காலங்களை ஊதுங்க. கர்த்தர் மத்தியில் வல்லமையா இருக்கிறார். உன் கையில் விருதாவாய் பட்டயத்தை பிடித்திருக்காதே, எழுப்பி போரடி போரடி. வல்லமை 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 இறங்கட்டும். ஆண்டவரே ஜெபிக்க 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 இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு பாவ சரீரம் மரிக்கத்தான் வேண்டும். அதுக்கு எங்களுடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களையும் இதோ சிலுவையில் அறைகிறோம். பாவத்தை பாவம் என்று கண்டு அதை வெறுத்து அதை விட்டு இதோ என் கை கொடுக்கிற எங்கள் கை கொடுக்கிற இச்சையுமோடு சிலுவையில் அறைகிறோம். எங்கள் கால்களுக்கு கொடுக்கிற இச்சையுமோடு சிலுவையில் அறைகிறோம். எங்கள் உச்சந்தலை துவங்கி உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொரு அவயத்தையும் இதோ அறைகிறோம். அறைய அறைய இனி பாவத்துக்கு ஊழிய செய்யாதபடிக்கு, பாவ சரீரம் ஒளிந்து போகபடியா இன்றைக்கு இந்த ராத்திரி ஒரு மரணம் ஒரு மரணம் ஒரு விடுதலை உண்டாகட்டும் உண்டாகட்டும் உண்டாகட்டும். இனி பாவத்துக்கு ஊழிய செய்ய மாட்டோம். பாவம் சாவதில்லை, நாங்கள் பாவத்துக்கு சாகிறோம். வல்லமை வல்லமை அநேகரை கத்த தொடுகிறார். இதோ விசுவாசத்தின் ஆவியை தருகிறார், விசுவாசத்தின் ஆவியை தருகிறார். இனி பாவம் சத்திருக்கும் என்றால் உன் ஜீவியத்தில் வியாதி சத்துதான் இருக்கும். பாவம் சத்திருக்கும் என்றால் சாபம் சத்துதான் இருக்கும். பாவம் சத்திருக்கும் என்றால் மாந்திரிக கட்டு சத்துதான் இருக்கும். பாவம் சத்திருக்கும் என்றால் மரண ஆவிகள் உன்னை விட்டு ஓடத்தான் செய்ய. பாவத்தின் வல்லமையை முறிக்கக்கூடிய பரம விடுதலை, பரம விடுதலை, கல்வாரியின் விடுதலை இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். ஒவ்வொருத்தர் மேல ஒவ்வொருத்தருக்குள்ள அக்கினி விசுவாசம், அக்கினி விசுவாசம். இதோ இயேசு எனக்காய் மரித்தார், அவருடைய மரணத்தோடு என்னை இணைக்கிறேன். லிசன் லிசன் லிசன். திருப்பி ஒரு நிமிஷம் கண் திறந்து பாருங்க. நான் பாவத்தோடு போராடி ஜெயிக்க முடியாது. ஆகவே தேவன் என்னை ஒதுக்கி வைத்து விட்டு இயேசுவை அனுப்பி அவருக்குள்ளாக பாவத்தை ஆக்கினைக்குள்ளாய், வியாதியை ஆக்கினைக்குள்ளாய், பிசாசை ஆக்கினைக்குள்ளாய் தீர்த்தார். இப்பொழுது நான் என்ன செய்கிறேன்? தீர்த்த அவரோடு என்னை இணைத்துக் கொள்கிறேன். நான் அவரோடு இருக்கிறேன். அவருக்குள் இருக்கிற அதே வல்லமை எனக்குள் வந்திருக்கிறது. இனி பாவம் என்னை ஜெயிக்க முடியாது, வியாதி என்னை ஜெயிக்க முடியாது, மரண ஆவிகள் என்னை ஜெயிக்க முடியாது, பாவ கட்டுகள் என்னை ஜெயிக்க முடியாது. இன்றைக்கு அதுக்கு மரித்தேன், மரித்தேன். இன்னும் ஒரு நிமிடம் கூட, ஒரு நிமிடம் கூட வல்லமை இறங்குது. வாயித்தர இதோ கர்த்தர் உனக்காய் நிற்கிறார், வாசல் படியில் நின்று தட்டுகிறார். உன் பலவீனத்தை அறிந்திருக்கிறது, உன் வார்த்தைக்காய் காத்துக் கொண்டிருக்கிறார். இழந்து போன அத்தனை உனக்கு திரும்ப தரப்போகிறார். வரங்களை தரப்போகிறார். உன் தீர்க்கதரிசன வரத்தை புதுப்பிக்கிறார், உன் ஜெப ஜீவியத்தை புதுப்பிக்கிறார், உன் கட்டுகளை உடைக்கிறார். இதோ யூதா கோத்திரத்து சிங்கம் கர்ஜித்து முழங்குகிறார். இராயா இராயா அப்பா, விசுவாசத்தில் பாருங்கள், உங்கள் கைகள் அவரோடு அறையப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தில் பாருங்கள், உங்கள் கால்கள் அறையப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தில் பாருங்கள், உங்களுடைய முழு சரீரம் இயேசுவோடு தொங்குகிறது. இதோ நீ மரித்தாய், மரித்தாய், மரித்தாய். ஆமென், ஆமென். சந்தோஷப்படுங்க. நான் என் கை அவரோடு அறையப்பட்டிருக்கிறது. கைகளை தட்டிக்கொண்டே சந்தோஷப்படுங்க. என் கால் அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. என் தலை அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. என் கண் அறையப்பட்டிருக்கிறது. என் உடம்பு அறையப்பட்டிருக்கிறது. இதோ பரம விடுதலை, பரம விடுதலை. தேவன் தன் குமாரனை அனுப்பி விடுதலை தருகிறார். இதோ அவனை சுகமாக்குகிறார். வாயை திறந்து சொல்லுங்க, என் கை அறையப்பட்டிருக்கிறது, என் கால்கள் அறையப்பட்டிருக்கிறது, என் தலை அறையப்பட்டிருக்கிறது. நான் மரித்தேன், மரித்தேன், மரித்தேன். லிசன், இது கடைசி நேரம். இப்படி நீ அறையப்பட்டது மரித்ததுண்டானால் நீ அவரோடு எழுந்திருக்கிறாய். இப்பொழுது பழைய பாவ சரீரம் அல்ல, வியாதி சரீரம் அல்ல,
கர்த்தரை இயேசுவை எழுப்பினவர். எழுப்பி எழுப்பி மேலே வானங்களுக்கு மேல் கொண்டு போய் சகலத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினவர். இன்னைக்கு உன்னை ஆண்ட வியாதியை கீழ்ப்படுத்துகிறார், உன்னை ஆண்ட சாபத்தை கீழ்ப்படுத்துகிறார், உன்னை ஆண்ட மாந்திரிக கட்டுகளை கீழ்ப்படுத்துகிறார். இதோ ஜெபாவியை தடுத்த அந்த வல்லமை கீழ்ப்படுத்துகிறார். இதோ பெற்றுக்கோ கிறிஸ்துவை மரித்தோர் என்று எழுப்பின வல்லமை. இதோ அக்கினி தூக்கி எறியட்டும், வல்லமை தூக்கி எறியட்டும். கீழ்ப்படுத்தினவர் உன்னை கீழ்ப்படுத்தின வல்லமைகளை தகர்க்கிறார். இராயா இராயா துராரா துராரா இராபாலா துராபாலா துரா இரா துரா இரா துரா இரா துரா இரா துரா பாலா துரா. அக்கினி தூக்கி எறிகிற வல்லமை 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 ஃபயர். இரா இராயா இராய் வல்லமை வல்லமை. ஒரு நிமிஷம், நடுவில் இருக்கிற அந்த தாய்மார் கிட்ட வராம ஒன்று சிஸ்டர்ஸ் தயவுசெய்து நடுவில் போய்க்கோங்க ப்ளீஸ். முடிஞ்சா பிராயமுள்ள சிஸ்டர்ஸ் கூட கொஞ்சம் நடுவில் போய்க்கலாம், பிராயமுள்ள ஊழியக்காரங்க நடுவில் போய்க்கலாம் ப்ளீஸ் ப்ளீஸ். சீக்கிரம் போங்க. ரைட், கவனிங்க. இப்போ உங்களில் யாருக்காவது சில கட்டுகள், கொடிய பழக்கங்கள், பயங்கரமான பாவ ஆவி, இச்சையின் ஆவி, பயங்கரமான வல்லமை, அல்லது வியாதிகள், அல்லது மரண வல்லமைகள் யாருக்காவது உங்களை தொந்தரப்படுத்தினால் நீங்கள் முன்னால வாங்க. கூட்டம் முடிந்த பிற்பாடு எல்லாருமே இருந்து நன்றாக ஜெபித்து விட்டு போங்க. ஊழியக்காரர்கள் நாங்கள் உதவி செய்யும்படியாக வந்திருக்கிறோம். ஏதோ கடமைக்காக ஒரு கூட்டத்தை நாங்கள் நடத்த வரவில்லை. பரத்துக்குள்ளுக்கிற விடுதலை வாங்கி உண்மையில் பதிக்க வைத்து விட்டு தான் போகும்படி வந்திருக்கிறோம். தேவ ஜனமே, அக்கினி இறங்குகிற பிராயமுள்ள ஊழியக்காரங்க நடுவில் நிற்கும். யாருக்காவது விடுதலை வேண்டும் என்றால் தயவு செய்து முன்பாக வாருங்கள். தயவு செய்து எல்லாரும் எழுப்பி நிற்போம், எழுப்பி நிற்போம், எழுப்பி நிற்போம். ஹல்லேலூயா. சீக்கிரமாய் பின்னால சேர்ல இருக்கிறவங்க கூட, முன்னால இருக்கிறவங்க கூட யாருக்காவது விடுதலை வேணும்னா சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. முன்னால நிற்கும். கொஞ்சம் கேப் நிற்குங்க. ஊழியக்காரங்க கூட கொஞ்சம் மூத்த மூப்பனார் மற்ற யாரும் கொஞ்சம் நம்ம போய்க்கலாம். யார் யார் மேல விழுந்தான் பார்த்துக்கலாம். தேவ ஜனமே, உங்களை ஏதோ எழுச்சியை மூட்டி நாங்கள் விடுதலை தர வாஞ்சிக்கவில்லை. உன்னை தடுக்கக்கூடிய சக்தி பாதாளமே அத்தனை எழும்பு வந்தால் அதை ஊடுருவி போய் அதை கிழிக்க வாஞ்சிக்கிறோம். கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. நீ யாரும் பதறப்படாதீங்க. இன்னைக்கு உங்க மேல நெருப்புகள் வந்து இறங்கும். எல்லா ஊழியக்காரர்கள் முடிந்த அளவுக்கு நாம் சுத்தி நின்று கொள்ளலாம், சுத்தி நின்று கொள்ளலாம். வானம் திறந்திருக்கிற கர்த்தர் நமக்கு யுத்தம் பண்ண முடியாது. ஏதோ பரலோகத்தின் சமுக்கை ஒளிகள் வருகிறார். கர்த்தர் எக்காலத்தின் வல்லமையோடு கூட இறங்கி வருகிறார். கிறிஸ்துவை மரித்தோர் என்று எழுப்பின ஆவி, கிறிஸ்துவின் வல்லமை, பாவத்தின் வல்லமை, மரண ஆவிகளை, பாதாள கட்டுகளை தகர்க்கிற வல்லமை இன்றைக்கு இறங்கி வரப்போகிறது, இறங்கி வரப்போகிற. கண்களை மூடிக்கொள்ளுங்கள், கண்களை மூடிக்கொள்ளுங்கள். கவனிங்கள். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். சிஸ்டர்ஸ் எல்லாம் நடுவில் போய்க்கோங்க ப்ளீஸ். ஏன்னா அங்க நின்று குதிச்சு போக கூடாது. தயவு செய்து வேடிக்கை பார்க்கறதுக்காக சிஸ்டர்ஸ் நிக்காதீங்க, பிரதர்ஸ் நிக்காதீங்க ப்ளீஸ். நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிறோம் ப்ளீஸ். இப்ப நின்னுக்கோங்க, கவனிங்க. பிரியமானவர்களே, உங்கள எந்த பெரிய வியாதி இருக்கட்டும், நீங்க இயேசுவோடு அறைகிறதுக்கு ஒப்பு கொடுத்த பிற்பாடு உங்களுடைய வியாதி இனி உங்க உடம்புல இல்ல. எங்க இருக்கு? சிலுவையில அவரோடு அறையப்பட்டிருக்கு. அதை உணர்றீங்களா? எஸ் ஆர் நோ? ஆமென். என் வியாதியை இயேசுவோடு கூட அறைஞ்சாச்சு. அப்படி தழும்புகளால் சுகமானேன். சொல்லுங்கள். தழும்புகளால், 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 தழும்புகளால். இதோ கர்த்தருடைய வல்லமை தொடுகிறார். சில வியாதிகளை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். சில வியாதி கட்டுகளை தகர்க்கிறார். தழும்புகளால் சுகம், தழும்புகளால் சுகம். லிசன், உன் சாபம் எதுவாக இருக்கட்டும், கஷ்டப்பட்டு வேலை செய்வீங்க, கையில காசு நிக்காது, வயல் விளையாது, உங்களுடைய வீட்டில் தரித்திரம் இருக்கும். இந்த தரித்திரத்தை இயேசு சிலுவையில அந்த சாபத்தை தீர்த்துட்டார். இன்னைக்கு நைட்ல இப்ப இருந்து நீ அந்த சாபத்தோடு கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை எத்தனை பேர் நம்புறீங்க? இப்போ உனக்குள்ள ஒரு மரண பயம் இருக்கும். நம்ம இப்படி நடந்துரும், இப்படி ஒரு பயங்கரமான சம்பவம் வந்துடும். அதை கர்த்தர் ஏற்கனவே சிலுவையில் அந்த சாத்தானின் தலையை நசுக்கி விட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? இப்போ கண்களை மூடிக்கொண்டு நான் சொல்கிற இந்த சின்ன ஜெபத்தை சொல்லுங்க. ஏசப்பா, என்னுடைய பாவங்களை நீர் சிலுவையில் சுமந்தீர், அதை அப்படியே விசுவாசிக்கிறேன். இப்பொழுதே
என் பாவங்களை மன்னியும், என் வியாதிகளை நீர் தழும்புகளால் சுகமாக்கினீர். அதை ஏற்றுக்கொள்கிறேன், விசுவாசிக்கிறேன். என் சாபங்களை நீர் எடுத்து போட்டீர், என்னை ஆசீர்வதிக்கிறீர். என் மரண பயத்தை நீர் ஏற்கனவே சாத்தானை அழித்து விடுதலையாக்கி இருக்கிறேன். அதை ஏற்றுக்கொள்கிறேன். இனிமேல் நான் கட்டப்பட்டவளாய் இருக்க வேண்டிய அவசியமில்லை. இயேசுவே, இப்பொழுதே வானத்தை திறந்து வானத்தை கிழித்து ஒரு அக்கினியை என்மேல் அனுப்பும். அக்கினி இறங்குறது. இயேசுவே என்னை விடுதலையாக்க. இயேசுவே என்னை விடுதலையாக்க. இயேசுவே உம்மை விசுவாசிக்கிறேன். இப்பொழுதே எனக்கு, என் குடும்பத்துக்கு விடுதலை தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். கண்களை மூடிக்கொண்டு இப்ப நீங்க என்னென்னலாம் உங்களுக்கு சுகம் தேவையோ அதை சொல்லி தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. இப்பொழுது சிலருக்குள் இப்பொழுதே சைரோக வியாதி டிவி வெளியே போகிறது. சிலருக்குள் கேன்சர் வியாதி வெளியே வருகிறது. சிலருக்குள் சர்க்கரை வியாதியை கர்த்தர் சுகமாக்குறார். இரவு நேரங்களில் கெட்ட சொப்பனங்கள் வந்து கொண்டிருக்கிறார். அதை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். இதோ உனக்குள் இருக்கிற பாவ ஆவி வெளியே வருகிறார். கர்த்தர் அதை துரத்துகிறார். ஏதோ வல்லமை இறங்குகிறார். லிசன், ஊழியக்காரர்கள், பழைய விசுவாசிகள் சுத்தி நிற்கிறவர்கள் ஒருவர் கரத்தை ஒருவர் பிடித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் ஜெபிக்க நெருப்பு வந்து இறங்கும். இவர்கள் மேல் நாம் ஜெபிக்கிற நேரத்தில் நாம் ஜெபித்துக் கொண்டே நான் மைக்கில் இருப்பேன். அப்பொழுது இயேசுவின் நாமத்தில் மத்தேயு 18:18 படி இந்த ஆவிகளை கட்டி துரத்துகிறேன் சொல்கிற நேரத்தில் அநேகருடைய பிசாசுகள் கீழே விழும். அநேகருக்கு கீழே விழுந்து உருண்டு புறவீங்க. உங்களால் அடக்க முடியாது. அப்படிப்பட்டவங்களை மட்டும் தூக்கிக்கோங்க. அப்படிப்பட்டவங்க மட்டும், நிறைய பேர் கீழே விழுந்து பொல்லாத ஆவிகள் விழுந்து ஓடும். அப்படிப்பட்டதில் அவர்களை மட்டும் தூக்கிக் கொள்ளுங்க. உன்னுடைய ஜென்மத்தில் இருந்து, உன்னுடைய பிறப்பில் இருந்து வந்த அத்தனை கட்டுகள் இன்னைக்கு உடைக்கப்பட போகிறோம். நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஊழியர்கள் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். இதோ அப்படி கரங்களை பிடித்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது இயேசு நம்மை விடுதலை ஆக்கினார் என்று சொன்ன உடனே கைகளை தட்டி ஆர்ப்பரியுங்கள். இது ஒரு சாதாரண நேரம் அல்ல, கர்த்தருடைய அசைவாடுகிற நேரம். இது விடுதலை நேரம், இது விடுதலையின் ராத்திரி. அப்பா, பாவிகளும் பலவீனருமாகிய எங்களுக்கு நீர் இறங்குகிற தெய்வம், மனதுருக்கமுள்ள தெய்வமே, உம்மை நம்பி, உம்முடைய நாமத்தை நம்பி, உம்முடைய பலியை நம்பி வந்திருக்கிற இந்த திரள் கூட்டம் ஜனங்களை உம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். இப்பொழுதே மனதுருக்கமுள்ள தெய்வம், ஒரு வல்லமையுள்ள தேவ சமூகம் இறங்கி வந்து இவர்களுடைய அத்தனை பாவங்களை மன்னித்து, அத்தனை பாவ தோஷங்களை மன்னித்து, இப்பொழுதே வானம் திறந்து இவர் மேல் அக்கினி இறங்கட்டும். பாவத்தை மன்னிக்கிற இயேசுவின் இரத்தம் பாவங்களை கழுவட்டும். இவமை இரக்கமாயிரம் திரளான பாவங்களை கழுவ. இதோ உம்முடைய நாமத்தின் வல்லமை இறங்கி வரட்டும். உம்முடைய தழும்புகளின் வல்லமையினால் சுகம். வியாதிகள் வெளியே போகட்டும். இந்த உடம்புக்கு இருக்கிற வியாதி வெளியே வா. கமாட். அநேகரை கர்த்தர் சுகமாக்கும் இந்த ராத்திரி வேளையில். இதோ ஒரு நிமிஷம், அப்படி கீழே விழுறவங்கள அப்படி தூக்கி விட்டுக்கோங்க. ரைட்? அப்படி யாரு கீழே விழுந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் மிதிச்சிடக்கூடாது. அப்படி பாருங்க, பிசாசுகள் ஆட ஆரம்பிக்கிறது. தொடர்ந்து ஜெபிப்போம். உங்களை உடம்புல நிறைய பேருடைய கட்டுகள் இன்னைக்கு உடையும். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள். உன்னை அறிக்கையை கர்த்தர் கேட்டார். இதோ உனக்கு மாந்திரிகம் வைத்த இந்த நேரத்தில் அவர்களுக்கு சில சம்பவங்கள் நடக்க போகிறார். அந்த மந்திரவாதிகள் இதோ ஓடி வர போகிறார்கள். வல்லமை இறங்குகிறது. இப்பொழுது அந்த தழும்புகளுக்குள் இருக்கிற சக்தி, உம்முடைய தழும்புகளுக்குள் இருக்கிற விடுதலையின் வியாதியை குணமாக்கக்கூடிய பரம விடுதலை இவர்கள் மேல் வந்து
அமரட்டும். வியாதிகளை சுகமாக்குற இயேசு இதோ சாப கட்டுகளை நீக்கிறவர். தரித்திரம், கொடுமை, பயங்கரமான சாபம், அத்தனை ஆவிகள், இதோ சாப கட்டுகளை உடைக்கிற ஆசீர்வாதத்தின் வல்லமை. சிலுவையில் தூக்கப்பட்ட மரத்தில் சபிக்கப்பட்ட மரத்தை எடுத்து என் தெய்வமே, ஓ வல்லமை வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும். இப்பொழுது ஜெபிக்க ஜெபிக்க சாபம் வெளியே வரட்டும், சாபம் வெளியே வரட்டும். இப்பொழுது மரண ஆவிகள், மரண வல்லமை, மரண ஆவிகள் யாருக்குள் போராடி கொண்டிருந்தாலும் இப்பொழுது வெளியே வா, வெளியே வா, வெளியே வா. இத்தனை ஆவிகள் இத்தனை நேரம் யார் யாரை கட்டி வைத்ததோ அத்தனை அசுத்த ஆவிகளையும் நாங்கள் ஊழியக்காரர்கள் அத்தனை பேரும் ஒருமனப்பட்டு இதோ மத்தேயு 18:18 உறுதியாய் பிடித்துக் கொண்டு சகல அசுத்த ஆவிகளையும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாக குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டுறோ கட்டுறோ கட்டுறோ, அந்த கட்டுகளை அவிழ்க்கிறோம். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதா 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 உண்டாவதா. ஆர்ப்பரியுங்க, கைகளை தட்டி ஆர்ப்பரியுங்க. ஃபயர் ஃபயர் ஃபயர். ஏசப்பா உங்க நாமத்தில் வல்லமை வல்லமை வல்லமை, உயிர்ப்பிக்கிற வல்லமை, உயிர்ப்பிக்கிற வல்லமை. அநேகரை தூக்கி கொண்டு போகிறது. ஒரு கண்ணீரை கத்த காண்கிறார். அசுத்த ஆவிகள் விழுகிறது, பொல்லாத ஆவிகள் ஓடுகிறது. கவனியுங்கள், ஊழியக்காரர்கள் இதுல போய் பங்கு கொள்ளக்கூடிய உள்ளவாங்க. உங்களுக்கு ஒரு பிரதிபலன் இருக்கு. அப்ப நிறைய பேர் விழுந்து கீழெல்லாம் கிடக்குறாங்க, அவங்களை தூக்கி விடுங்க. அதை விசுவாசிகள் செய்யறாங்க, நம்ம தான் செய்யணும் அந்த வேலை. ரைட்? இந்த நேரத்தில் ஒரு மின்னலை போல சாத்தான் கீழே விழுவான். இன்னைக்கு அநேக வியாதிகள் சுகமா பாருங்க. இந்த பொண்ணு எல்லாம் விழுந்து கிடக்கு, அவளை தூக்கி பிடிக்கிற ஆட்கள் இல்லை. வல்லமை தூக்கி விடுங்க. அசுத்த ஆவிகள் விழுகிறது, அலறிக்கொண்டு ஓடும், பொல்லாத மாந்திரிக கட்டுகள் விடும். இதோ கண்களை முடிக்க ஏசப்பா இயேசுவின் நாமத்தில் விடுதலை சொல்லு. உன் வாயை திறந்து சொல்லு, இயேசுவின் நாமத்தில் விடுதலை சொல்லு, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. வல்லமை தூக்கி எறியட்டும். உன்னை அடக்காத, உன்னை அடக்காத. வல்லமை தூக்கி எறியட்டும். Fire! Fire! Touch! Touch! Touch of the Lord. Fire! சர்வ அதிகாரமுள்ள நஸ்ரீனாகிய இயேசுவின் நாமத்தினாலே சகல அந்தகாரத்தின் வல்லமைகள் தகர்க்கப்படுவதா. Fire! Fire! Touch of the Lord. Fire! இப்பொழுதும் உடைய சரீரத்தில் விடுதலை பெற்றவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். சும்மா தூக்கூடாது. உண்மையாகவே விடுதலை பெற்றவர்கள் உண்மையில் ஒரு வல்லமை வந்து தொட்டிருக்கும். உடைய கட்டுகளை கத்தர் உடைத்திருப்பார். பொல்லாத ஆவிகள் கீழே விழுந்திருக்கும். அநேகருக்குள் உடைந்து போன உள்ளம், நொறுங்கின உள்ளத்தை கத்தர் தருகிறார். தேவ ஊழியரே, கத்தர் நம்மை பிரகாசிக்கிற நேரம். திருச்சபையே, நீ எழும்பி போரடிக்கிற நேரம். ஜாமக்காரரே, உன் சத்தங்களுக்கு கத்தர் செவி கொடுக்கிற நேரம். எழும்பி பிரகாசி, உன் வழி வந்தது. கவனிங்கள், இன்னும் ஒரு முறை கூட இந்த பாடலை பாட போகிறோம், அதோடு முடித்து விடுவோம். இப்பொழுதும் உடைய உள்ளத்துக்குள் எனக்கு ஏதோ ஒரு அசைவு வந்திருக்கிறது, கர்த்தர் என்னை தொட்டிருக்கிறார், எனக்கு விடுதலை வந்திருக்கிறது என்று உணரக்கூடியவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்துங்க. உணராட்டால் நீங்க கை தூக்க வேண்டாம். ஏதோ ஒரு தொட்டுது, ஏதோ ஒரு அசைவு இருக்கு, ஒரு சக்தியை மேல தொடுது. அப்படிப்பட்டவர்கள் மாத்திரம் கை உயர்த்துங்க. ஏதோ உணர்ந்து கொண்டே இருக்கிறேன், ஏதோ ஒரு அசைவு இருக்கிறது, என் உடம்பில் வல்லமை இருக்கிறது. கர்த்தனை கொண்டே தொட போகிறார். தெளிவுண்டாக, தெளிவுண்டாக, தெளிவுண்டாக. இது ஒரு அக்கினி உண்மையில வந்து தொடுகிறார், ஒரு வல்லமை உண்மையில தொடுகிறார். அக்கினி பட்டயம் உண்மையில வந்து இறங்குகிறார். கர்த்தருடைய நாமத்தில், சர்வ அதிகாரமுள்ள நாமத்தில் விடுதலை, விடுதலை. இதோ வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால்கள் முடங்கவும் நாவுகள் யாவும் இயேசுவை தேவன் கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும்படி இப்பொழுது இவர்களை கலக்கி கொண்டிருக்கிற அத்தனை ஆவிகளின் முழங்கால்கள் முடங்குவதாக, அவைகள் இயேசுவை அறிக்கையிட்டு ஓடுவதாக. Fire! 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 தேவ ஜனமே, நான் இப்படி வாஞ்சிக்கிறேன். பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய வாழ்விலே ஒரு மரணமும் உங்களுக்குள்ளே ஜீவன் உண்டானால் எவ்வளவு நலமாக இருக்கும். அந்த ஆடி ஆடி அப்படி கீழே விழுகிறவங்க அப்படி பிடித்துக் கொள்ளுங்கள். வல்லமை அக்கினி இறங்குகிற கடைசியா இந்த நேரம் வல்லமை இறங்குகிறது. இன்றைக்கு ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், இங்கே இறங்குகிற இந்த அபிஷேகம் நீ புறப்பட்டு ஊருக்குள் போகும்போது
எத்தனையோ வீடுகள் வெளியாய் வீதிகள் வெளியாய் போகும்போது உனக்கு இருக்கிற கதிர்கள் புறப்பட்டு அந்தந்த ஏரியாவை தொடும். கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில் இந்த தேசத்திலே உலாவுவார். ஒவ்வொரு வீடுகள் வீதிகள் வெளியாய் கர்த்தருடைய தூதன் கடந்து போவார். கர்த்தருடைய வெளிச்சம் இந்த தேசத்தை சந்திக்கிறார். கர்த்தர் உன்னை சந்திக்கிறார். சாத்தானின் கட்டுகள் தகர்க்கப்பட்டது. ஃபயர்! இதோ வல்லமை 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 வல்லமை! ஃபயர் ஃபயர் ஃபயர்! உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசுவா உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. வல்லமைகள் குறைந்து போவதில்லை, மகிமை மாறவில்லை. வல்லமைகள் குறைந்து போவதில்லை, மகிமை மாறவில்லை. குடும்ப தொல்லைகள், வியாதி வறுமைகள், நம் இயேசு குணமாக்குவார். குடும்ப தொல்லைகள், வியாதி வறுமைகள், நம் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்கு இருந்தால் போதும், விசுவாசம் நமக்கு இருந்தால் போதும். தேவ மகிமையை கண்டிடுவோம். உங்கள் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, மகிமை மாறவில்லை. வல்லமைகள் குறைந்து போவதில்லை, மகிமை மாறவில்லை. உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. வல்லமைகள் குறைந்து போவதில்லை, மகிமை மாறவில்லை. 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 வல்லமைகள் குறைந்து போவதில்லை, சர்வ அதிகாரமுள்ள நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தில் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள ஏக சக்கராதிபதியாகிய சர்வ அதிகாரமுள்ள பிதாவாகிய தேவனுக்கு குமாரனுக்கு பரிசுத்தாவியாகிய தெய்வத்துக்கு மகிமையும் துதியும் கனமும் எப்பொழுதும் என்றென்றும் உண்டாயிருக்கும்படி இவர்கள் ஒவ்வொருத்தர் மேலும் விடுதலையும் சுகமும் ஜீவனும் சமாதானமும் கிருபையும் உண்டாவதாக. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை விடுதலையாக்கினார். கர்த்தர் சுகத்தை தந்தார். வல்லமை வல்லமை. ஹல்லேலூயா. Let us praise God. God has abundantly blessed the second day of our convention. நம்முடைய கன்வென்ஷனின் இரண்டாம் நாள் கூட்டத்தை தேவன் சம்பூர்ணமாய் ஆசீர்வதித்தபடியினால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. Praise the Lord. By the grace of God, not only we have received the forgiveness of sin and deliverance from all our sickness and curse, but by the riches of grace, the Lord wants us to sit with Him in the same place and to be transformed like Jesus. For the let us praise God. கர்த்தருடைய கிருபையினால் நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொண்டது மாத்திரமல்ல, வியாதியிலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலை பெற்றுக் கொண்டது மாத்திரமல்ல,
அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினால் நம்மை அவரோடு கூட உன்னதங்களிலே அவரோடு கூட சிங்காசனத்திலே அமர பண்ணி இருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. The Lord anointed his servant to expound precious truth about how to get deliverance and victory over sin. பாவத்திலிருந்து விடுதலையும் பாவத்தின் மேல் ஜெயமும் பெற்றுக்கொள்வது எப்படி என்பதை குறித்து வேத வசனங்களின் அடிப்படையிலே விளக்கிச் சொல்லும்படியாக தேவன் தம்முடைய தாசனை அபிஷேகித்து தந்தார். Praise God. அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. The power of sin is broken by the power in the blood of Jesus Christ. Father, let us praise God. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் வல்லமையினாலே பாவத்தின் வல்லமை முறிக்கப்பட்டது. அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. 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 Submitting us the gracious hand of Jesus Christ. Henceforth, we must be able to walk in the newness of life. Father, let us praise God. நாம் இயேசுவுடைய கிருபையுள்ள கரத்துக்குள் ஒப்படைத்து இனிமேல் ஆவியின் புதுமையிலே நடக்கும்படியாய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Giving all the glory, honor and praise to Father, Son and the Holy Spirit. Praise God. எல்லா துதி கன மகிமையும் பிதா குமாரன் பரிசுத்தருக்கே செலுத்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Let us pray. எங்களை நேசிக்கிறதான அன்பான பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய தேவனாகிய கர்த்தர் ராஜாதி ராஜாவா இருந்து எங்களுடைய கன்வென்ஷனை நீரே பொறுப்பெடுத்து எல்லாவற்றிலும் நீர் ஜெயத்தை தந்து கொண்டிருக்கிறபடினால நாங்கள் உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கன்வென்ஷனின் இரண்டாவது மாலை கூட்டத்தை நீரே பொறுப்பெடுத்து உம்முடைய தாசனை நீர் அபிஷேகித்து உம்முடைய மகனை நீர் வல்லமையாய் கரங்கள் எடுத்து உபயோகப்படுத்தினபடினால நாங்கள் உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமம் இந்த பூமி எங்கும் இந்த தேசம் எங்கும் மகிமையாய் விளங்கி கொண்டிருக்கிறபடினால நாங்கள் உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் உம்முடைய தாசனை அபிஷேகித்து அநேக ஆயிரங்களுக்கு அநேக லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் நீர் எங்களோடு கூட பேசினதான உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பாவத்தின் வல்லமையை குறித்தும் பாவத்தின் கொடூரத்தை குறித்தும் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதை குறித்தும் நீர் எங்களோடு கூட பேசினபடினால் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மனிதன் வேஷமாகவே திரிகிறான். ஆண்டவரே, நாங்கள் எல்லா வேஷங்களுக்கு இருந்து விடுதலையாக்கப்பட்டு எல்லா பாவங்களிலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட்டு ஆண்டவரே, எங்களுடைய லக்கை தவற பண்ணுகிறதான எல்லா பாவத்தின் வல்லமையிலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்களாக உம்மோடு கூட சிலுவையில் அறையப்பட்டவர்களாக கிருபையின் ஐஸ்வர்யத்திலே நாங்கள் பெருகுகிறவர்களாக நாங்கள் உம்மோடு கூட உயிரோடு கூட எழுப்பப்பட்டதான நிலவரத்தில் அதிகமாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, வந்து எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்தீர். அவர்களுக்கு இருந்ததான பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாக்கினீர், வியாதியிலிருந்து விடுதலையாக்கினீர். ஆண்டவரே, இன்னும் அநேக ஜனங்களை நீர் கொண்டு வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தொடர்ந்து நடக்கிறதான கன்வென்ஷனை நீர் ஆசீர்வதியும். எல்லா கனத்தையும் மகிமையை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். நாங்கள் எப்பொழுதும் ஒரு நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட காணப்பட ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். The grace of our Lord Jesus Christ, the love of God and sweet fellowship with the Holy Spirit rest and abide with us till Jesus returns in glory. Hallelujah. Hallelujah. Hallelujah.